அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 873. ரொம்ப நாளைக்கு பிறகு ஜெயகாந்தன் கதை கேட்க போறோம். வேணு மேடம் வந்திருக்காங்க. அகெயின் போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷம் பார்க்குறோம். பார்ப்போம் இந்த வருஷம் என்ன கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஆரம்பிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல எத்தனை வருடங்கள் கடந்தாலும் தமிழில் ஆகச்சிறந்த எழுத்தாளரான திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையையே எல்லா இடத்திலும் சொல்வது, அவருடைய கதையை உலக பார்வை அப்படிங்கிற ஒரு கட்டுரைகளை நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய விரைவில் அந்த கட்டுரைகள் உங்கள் அனைவரையும் வந்து சேரும் என்று சொல்லி, இந்த தளத்துல எனக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை எப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கிற திரு ஸ்டீபன் சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படின்னு இருக்கேன். சீக்கிரமா நெடு நாவல்கள் எடுக்கணும், குறு நாவல்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் கூட சிறுகதைகளுக்கு முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. இன்றும் உங்களுடன் ஒரு சிறுகதையை பகிர்ந்து கொள்ளவே வந்திருக்கிறேன். வழக்கத்திற்கு மாறாக இன்னைக்கு சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சரி ஏதாவது ஒரு ஃபிளையர் ஒண்ணு போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு க்ளூ மாதிரி இருக்கும் நான் போடுற ஃபிளையர்ஸ் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ளூ, அது எனக்கும் இங்க இருக்கக்கூடிய தோழியான மாலதி அவர்களுக்கும் ஒரு மனசளவுல நாங்க 2 பேரும் பேசிக்கிற ஒரு விஷயம், ஒரு க்ளூ ஒண்ணு கொடுப்பேன் நான் ஒரு ஃபிளையர்ல. இன்னைக்கு எனக்கு அந்த லிபர்ட்டி கொடுத்திருந்தாரு சார். ஸோ ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன். ஸோ கதையின் பெயர் விளக்கு எரிகிறது அப்படிங்கிறது. அந்த கதையில பொதுவான நம்ம விளக்குன்னு சொன்னாலும் கதையில் குறிப்பிடக்கூடிய விளக்கு லாந்தர் விளக்கு. சோ அததான் நான் அதுல குறிப்பிட்டிருந்தேன். கதையின் பெயர் விளக்கு எரிகிறது. 1964 வருடத்துல இது ஆனந்த விகடன்ல வெளிவந்த கதை. அவருடைய சிறுகதை தொகுப்புல சில முத்திரை பதித்த கதைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கதை இது. நிறைய இடங்கள்ல இந்த கதையை பற்றி ஒரு காலகட்டம் வரைக்கும் மற்ற அதாவது ஆனந்த விகடன் அல்லாது பல மேகசின்ஸ்ல இந்த கதையை பற்றி அந்த காலகட்டத்துல பேசி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான், ஆனா சிறப்பாக ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கும் ஒரு கதை. காசிநாத பிள்ளை ஸ்டோர்ஸ் அப்படின்னு கதை ஆரம்பத்துல சொல்லப்படுது. அது என்ன ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்டோர் எல்லாம் இல்லைங்க, அது ஒரு குடியிருப்பு பகுதி. அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா காசிநாதன் பிள்ளை அப்படிங்கிறவரு தான் அந்த இடத்துடைய உரிமையாளர்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். வலதுபுறம் உள்ள ஒரு பெரிய கேட்டு, ரோடின் வலதுபுறம் தான் இந்த இது அமைந்திருக்கும். உள்ள நுழைந்தவுடன் அங்க ஒரு பெரிய இரும்பு கேட்டு, அதை சுற்றி மதில் செவறுகள் இருக்கும். அந்த மதில் செவறுல உள்ள நுழைந்தவுடன் வலது பக்கத்துல ஒரு 15 குடித்தனங்கள், சின்ன சின்ன ஒரு குடித்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். 15 பேரு. அந்த காலத்துல சொல்லக்கூடிய மங்களூர் ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு ஓடு போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த இடம் அது. அந்த இடத்துக்கு வாடகை பாத்தீங்கன்னா 20 இருந்து 30 ரூபாய் தான் அந்த இடத்திற்கான வாடகை. 15 குடும்பங்களுக்கும் 2 குழாய் தான், 2 பொது கழிப்பறை தான். கழிப்பறை அப்படின்னு சொன்னா குளிக்கிறதுக்கும் அதுதான் இடம், எல்லாத்துக்கும் அதுதான். அதுக்கப்புறமா இடது பக்கம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் நல்ல ஒரு போர்ஷன் உண்டு. அது என்ன போர்ஷன், அதுக்கு எவ்வளவு வாடகை? 60 இருந்து 80 ரூபாய் வரைக்கும் அங்க வாடகை. அங்க ஒரு கூடம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு இன்னொரு ஒரு அறை இருக்கும், அந்த இடத்துல சமையல் அறை. அது இல்லாத அவங்களுக்கு தனித்தனியாக பாத்ரூம் வசதிகள் உண்டு. இதுதான் அந்த இடத்துக்கும் தண்ணி வசதியும் அங்க உண்டு. இது இரண்டுமே இல்லாம நெடுநீளத்துக்கு ஒரு பாதை அமைத்திருக்கும். அந்த கேட்ல இருந்து நேரா உள்ள போலாம். அது உள்ள 2 பக்கமும் செடிகள் வச்சிருக்கும். அங்க போனா கடைசியில 2 எதிரெதிரே இருக்கக்கூடிய 2 பங்களா வீடுகள். அதுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு, பங்களா வீட்டுக்கு வாடகை 200 ரூபாய்.
ஒரு பங்களா வீடு வாடகைக்கு கொடுக்கப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, காசிநாத பிள்ளை அந்த வீட்டுலதான் வசிக்கிறார். யார் இந்த காசிநாதன் பிள்ளை? அவர் யாரு அப்படின்னா, ஒரு உலக போர் நேரத்துல அவர் மிலிட்டரியில இருந்தாரு. ஆனா குண்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நேரத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க நம்ம சென்னையை தேடி வந்த பல பேர்ல இவரும் ஒருத்தரா இங்க வந்துட்டார். போருக்கெல்லாம் போக அவருக்கு விருப்பம் இல்ல, வந்துட்டார். அவருடைய கையில 5 வயது பெண் குழந்தையை கூட்டிட்டு அவரு இங்க சென்னைக்கு வந்துட்டாரு. அந்த சமயத்துல சென்னையில இருந்த பல பேரு குண்டுகள் போடுறாங்க அப்படின்னு இங்க மெட்ராஸ விட்டுட்டு வெளியில போன புலம்பெயர்ந்த பல குடும்பங்கள் நிறைய இடங்களை சொற்ப விலைக்கு விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்துல இந்த இடத்துல ஐயோ மெட்ராஸுக்கா போற, அங்க போய் உயிரோட இருக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேக்குறவங்க மத்தியில இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் பர்மால இருந்து இங்க வந்தேன், அதனால எனக்கு ஒண்ணும் இங்க பெரிய பயமா தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்குது, இந்த வீட்டை நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த காலனி மாதிரி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவர்கள் இவர் எழுப்பி இருந்தாலும் அதற்கு முன்பே அந்த வீட்டை அவர் வாங்கி விட்டார். அப்படிதான் அவர் இந்த ஊருக்கு வந்துட்டார். வந்து தன் பெண் குழந்தையை படிக்க வச்சாரு. 20 வருஷமா அந்த இடத்துல இவருடைய ராஜ்யம் தான். அவருடைய பெண் லண்டன்ல திருமணம் செய்து கொடுத்துட்டாரு. லண்டனுக்கே போய் அந்த பொண்ணு செட்டில் ஆயிட்டா. திரும்பவும் நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இவரை அழைச்சா ஆனா இவருக்கு போக விருப்பம் இல்லை, இவர் இங்கேயே இருக்கிறாரு. வாடகை வாங்குறாரா அப்படின்னு கேட்டா ஆமா நிச்சயமா வாடகை வாங்குவது மாத்திரம் இல்ல, இவர் இந்த இடத்துல சில கட்டுப்பாடுகளை விதிச்சு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவர் விருப்பப்பட்ட மாதிரி தான் அந்த இடங்கள் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாவும் இருக்கக்கூடிய ஒருத்தர். பிள்ளை வாடகை வாங்குறது அப்படிங்கிறதும், அப்புறம் அவருக்கு சமையல் பண்றதுக்கு ஒரு ஆளு, வாடகை வாங்குவதற்கு, வேல் வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செய்பவர்களுடைய கூட்டமும் இவரும் தான் அந்த பங்களா வீட்டில் இருப்பவர்கள். ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணிக்கு, சரியா 10 மணிக்கு எல்லாம் மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணிடுவார். குறிப்பா இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த 20ல இருந்து 30 ரூபாய் அந்த வாடகை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு மெயினா ஆஃப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, தவமா இருந்தாலும் சரி, இவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. இவரு வேலையாள் தான் அதை வேலையை பார்க்கணும்னு இல்ல. அவ இன்கேஸ் வேலையாள் அதை பார்க்கலன்னா இவரா போய் மெயின் ஆஃப் பண்ணி விட்டுடுவார். எல்லாருக்கும் தனித்தனி மீட்டர் இருக்கிறதுனால யாருக்குமே இதனால பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் விலகி ஏறி. இந்த நிலையில இவரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 10 மணி வாக்குல பார்க்கும்போது பார்த்தா எல்லார் வீட்லயும் அந்த லைட் பட்டு பட்டுன்னு கரெக்டா ஆஃப் ஆயிடும். சிலர் வீட்டுல அந்த லாந்தன் விளக்கு எரிய வைக்கிறது உண்டு. அப்படியே மங்களா எங்கேயோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியும் இவருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது. மொத்தத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லன்றத தெரிஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஒரு நிம்மதி. அதை பார்த்த அப்புறம் தான் இவர் படிக்கவே போவார். அதுதான் இவருடைய பழக்கம். அப்போ அதெல்லாத்தையும் கவனமா பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுல மாடி பகுதியை பார்க்கும் பொழுது இவருக்கு மெல்லிய ஒரு புன்னகை இவருக்குள்ள வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல 200 ரூபாய் வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவரோட வீடும் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஜெகஜோதியா மின் விளக்குகள் எரியும், நல்ல பாட்டு சத்தம் எல்லாமே கேட்கும். ஆனா மாடியில அவர் இருக்கக்கூடிய அந்த அறை எப்படி இருக்கும் அப்படின்னா, லாந்தர் விளக்கோட ஒரு இரும்பு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரங்க் பெட்டிய கோரப்பாய விரிச்சு அந்த ட்ரங்க் பெட்டிய வச்சு கையை இப்படி வச்சுட்டு அதுல உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அவர் ஒரு எழுத்தாளர். இவருக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும். எல்லா நாளுமே இரவு 10 மணிக்கு மேல அவரு லாந்தன் விளக்கை வச்சுட்டு அவர் எழுதுறதை இவர் பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோட, எழுத்தாளர்கள் எல்லாம் இப்படிதான் கிறுக்கனுங்களா அலைவானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சொல்லிட்டு இவர் போய் படுத்துருவார். இது எல்லா நாளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படித்தான் அன்றும் இருந்தது. மறுநாள் இவர் என்ன பண்ணாரு, வாடகை இவருக்கு கரெக்டா 7ஆம் தேதி வந்துடும். 7ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் வாடகை கொடுத்துடுவாங்க. இதுல இந்த மருத நாயகம் அப்படிங்கிறவரு தான் இந்த எழுத்தாளர்.
அவர் முதல்ல எங்க இருந்தாரு அப்படின்னா, இந்த 30 ரூபாய் வீட்டுலதான் அவரு வாடகைக்கு முதல்ல இருந்தாரு. மொன வீடு. அந்த வீட்டுல இருந்துட்டு அவர் படிப்படியா கொஞ்சம் நல்ல வசதி வந்த உடனே அவர் அந்த வீட்டுக்கு 200 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கிற வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் முதல் வசிச்ச அந்த வீட்டை வேற யாருக்குமே இவர் வாடகைக்கு கொடுக்க பிடிக்கல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, பிள்ளை அவர்கள் வந்து அந்த வீட்டுல வேண்டாத பொருள் எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சுட்டாரு. போன வாரம் கூட ஒருத்தவங்க வந்து அந்த வீடு காலியா இருந்தா எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மனசுல இவருக்கு தோணுச்சு, இவருக்கு மருதநாயகத்துக்கு மேல, அதாவது அந்த எழுத்தாளர் மேல இவருக்கு ரொம்ப மரியாதை வரும். அதனால அவருக்கு எப்படியாவது அவர்கிட்ட தனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இவர் எப்படி வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாருன்னா, நீங்க வசிச்ச வீட்டை நீங்களே யாராவது உங்களை மாதிரி ஒரு நல்ல கௌரவமான ஒருத்தரை பிடிச்சு அங்க குடுத்தனம் வைக்க முடியுமா அப்படின்னு நம்மளே கேட்கணும். அப்பதான் அவர் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. சரி, இந்த மாசம் முடியும் போது வாடகை கொடுக்கும் போது அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு அவர் இருந்துட்டார். அந்த நேரத்துலதான் இவரோட வேலைக்காரன் வந்தான். அவன் கிட்ட போய் எல்லார் வீட்லயும் வாடகையை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு செக்கு கொடுப்பாரு. இத்தனை காலம் வரை காசாகவே கொடுத்துட்டு இருந்த மருதநாயகம் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அவருக்கு நல்ல நிலைமைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது அவங்க மனைவியும் அவருக்கு ஒரு மகள் கல்யாண வயசுல, அவளும் நல்ல நகைகளும் போட்டுக்கிட்டு பட்டு பீதாம்பரமும் கட்டிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய இந்த நிலைக்கு வர வரைக்கும் செக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ சிறிது காலமா அவரு கேஷா கொடுத்துட்டு இருந்தது செக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ அவரு ஏன்பா வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது வேலைக்கு இல்லைங்க ஐயா, அவர் வந்து செக்கு நீங்க வரணும், நீங்க வந்தாதான் கொடுப்பேங்கிறாரு. என்னடா பேச்சு இது, வந்தானா அவர் நீ பாட்டுக்கு செக்க வாங்கிட்டு வந்து கொடு, பேங்க்குக்கு போனோம், செக்க வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னு, இல்லைங்க ஐயா அவரு வாடகைய உங்க கையில தான் கொடுப்பேங்கிறாரு, அதனால ஒரு 10 மணிக்கு உங்களை உங்க வீட்டு பக்கமா வர சொல்லியிருக்காருங்க ஐயா அப்படின்னு இவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பில் புக்கை எடுத்து அதுல அவரோட பேரை மட்டும் எழுதிட்டு அதுல வேற எதுவுமே எழுதாம பேனாவது உள்ள வச்சு பில் புக்கை மூடிட்டு குளிக்க போறாரு. நம்ம பிள்ளை அவர்கள் என்னன்னா, வயசானாலும் அந்த வெளிர்ந்த அந்த ஒரு முடிய எப்பவுமே சிகை அலங்காரம் எல்லாம் சரியா பண்ணிக்கிறதும் வாசனை எல்லாம் போட்டுட்டு ஒரு 10:30 மணிக்கு எப்பவுமே தினமுமே காலையில நல்ல ஒரு கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு அந்த ஏரியா பக்கமா போறத அங்க குடுத்தனக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு நம்பிட்டு சிரிப்போட தான் அவரை பாக்குறது வழக்கம். அன்னைக்கும் அவர் அப்படிதான் கிளம்பி எதிர் வீட்டுக்கு போறாரு. இவர் எதிர் வீட்டுக்கு போறாரு. போனாக்கா அங்க இவருக்கு முன்னாடியே பல பேர் அந்த வீட்டுல எல்லாம் அணிவகுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருக்கு புரியல என்னத்துக்காக இத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு. இவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே மருதநாயகம் என்ன பண்றாரு, சார் வாங்க 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 அப்படின்னு சொல்லி இவரை உள்ள கூப்பிட்டுட்டு அவர் உட்கார்ந்து இருந்த இருக்கையில இவரை உட்கார சொல்லு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல சார் நீங்க உட்காருங்கன்னு சொல்லி இவர் உள்ள போய் ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல போட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் இவருக்கு என்னடா இது, என்ன நடக்குது, சரி யார் இவங்க எல்லாம் அப்படின்னு போய் சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்க்கும் போதுதான் இவருக்கு புரியுது யாரெல்லாம் அவங்க சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவரோட இடது பக்கம் மல்லிகை கடை முதலியார். அப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே அந்த இடத்துல இருந்து வலப்பக்கமா அப்படியே திரும்பும் போது அங்க ஜவுளி கடை சேட்டு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்தது வந்து பத்தர் வடிவேல் ஆசாரி அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. பத்தர் வடிவேல் ஆசாரி அந்த காலனிலேயே குடியிருக்கக்கூடியவர், அதாவது இந்த 80 ரூபாய் வீடு இருக்கு இல்லையா, அங்க குடியிருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் யாரோ ஒரு புது ஆள் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, டர்லிங் ஷர்ட் போட்டிருக்கிறாரு. அவர் யாருன்னு இவருக்கு தெரியல, அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் பால் குவளையோட அந்த நில வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசலோட நிலைக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காரு சபாபதி. அவருதான் பால் போடுறாரு. அப்படியே சபாபதி அப்படியே பார்த்துட்டு இப்படியே திரும்பி பாக்குறாரு. எல்லாரும் ஒருத்தருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம்தான் சரி ஓகே மருதநாயகம் பிள்ளை என்ன பண்றாருன்னா, மருதநாயகம் வந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு திரும்பவும் வெளியில வர்றாரு. வெளியில வந்து ஒரு நோட்டு புத்தகத்தோட வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு உட்கார்றாரு. அப்பதான் இவர் கேக்குறாரு, பிள்ளை அவர்கள் கேக்குறாரு, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு கேக்குறாரு. வாய் கேக்குதே தவிர அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இந்த சவுண்ட் ஹஸ்கியா தான் இருக்கே தவிர அவரு பகிரங்கமா கேட்க முடியல. அத்தனை பேரும் இருக்காங்க, என்னன்னு புரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல.
அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தை திறந்து, அதாவது அந்த நோட்டை திறந்து அதுல கணக்கு வழக்குகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் இவர் பாக்குறாரு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கா, சேட்ஜி உங்களுக்குதான் ஜாஸ்தி எல்லாரை விட 1200 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சேட்டு என்ன சொல்றாருன்னா, இருக்கட்டுமே என்னது இது, நான் என்ன உங்களை கேட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க கேட்கலனாலும் கேட்கிற வரைக்கும் வச்சுக்கிறது எனக்கு சரியில்லை இல்லைங்களா அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது மளிகை கடைக்காரரை பார்த்துட்டு, முதலியார் 400 ரூபாய் 35 பைசா உங்களுக்கு கொடுக்கணும். இருக்கட்டும்ங்க நான் ஒன்னும் சொல்லலைங்களே அப்படின்னு அப்படின்னு ஒரு சைகை மாத்திரம் பண்றாரு. அதுக்கு அடுத்தது சபாபதி ஐயா சொல்லுங்க அப்படின்றான். 70 ரூபாய்ப்பா. சரி நீங்க சொன்னா சரிங்க, நீங்க எது சொல்றீங்களோ சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி சோ பால்காரனுக்கு 70 ரூபாய் கணக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவர் பக்கம் திரும்புறாரு, அதாவது பிள்ளை அவர்களோட பக்கம் திரும்பி, ஐயா உங்களுக்கு வாடகையும் எலக்ட்ரிசிட்டி பில்லும் சேர்ந்த மாதிரி 237 ரூபாய் வருதுங்க அப்படின்னு. அப்படின்னு இவருக்கு ஒரு புரியல, பதிலும் சொல்ல முடியல. அமைதியா அப்படிங்கறத மட்டும்தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஐயா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெர்லிங் ஷர்ட் போட்ட ஆள் சொல்றாரு, சார் நான் சவுண்ட் சிஸ்டம் ஆளு சார். சரிப்பா சரிப்பா சரி, நீங்க அதை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு. அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்களுக்கு நல்ல வசதி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பொண்ணுக்கு நல்ல ரேடியோல ஸ்டீரியோ போட்டு பாட்டெல்லாம் கேட்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டது வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வச்சு நல்ல பாடல்கள் கேட்கிற பழக்கம் வந்துருச்சு. இப்போ அவரால் அதெல்லாம் சரியா காசு கொடுக்க முடியாததுனால அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. ஐயா நான் எல்லாத்தையும் வண்டி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போயிடுறேங்க, எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஏதாவது சொச்சம் இருந்ததுன்னா பார்த்து கொடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறமா என்ன எவ்வளவு நேரம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இவரு மருதநாயகம் அதட்டி உள்ள ஏதோ சொல்றாரு. அவங்க பொண்ணு உள்ள இருந்து அப்பா அதை வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தட்டுல அந்த பெண், அதாவது திருமணம் ஆகவிருக்கிற அந்த பெண் அவளுடைய நகை எல்லாத்தையுமே அந்த தட்டுல வச்சு வெளியில கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ நம்ம பிள்ளைக்கு பார்த்த உடனே வாட் இஸ் திஸ் மருதநாயகம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சேட் வந்து இனாங்கோ இது அப்படின்றாரு. நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு தன்னோட கை உள்ளங்கை அப்படி பிசைஞ்ச மாதிரி தலைய குனிஞ்ச மாதிரி, ஒரு எழுத்தாளனுக்கு இந்த நிலை வர்றது அப்படிங்கிறது சகஜம்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. என்னுடைய எழுத்துக்களை நான் பல இடங்கள்ல கொடுக்கும் போது அவங்க எல்லாரும் அத பாராட்டினதும் மென்மேலும் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதும் உண்மைதான். திடீர்னு நடுவுல சினிமாக்காரங்க வந்து என்கிட்ட சில கதைகளையும் சில விஷயங்களையும் கேட்டாங்க. நானும் கொடுத்தேன். அத கதைகள் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா பணம் இருக்கு பாருங்க, நான் பணத்தை பார்த்துட்டேன். நான் எங்கெங்க பணத்தை பார்த்தேன், பணம் தான் என்ன ஆட்டி வச்சு அது நல்ல சௌகரியத்தை எல்லாம் கொடுத்துச்சு. ஐயா கூட தெரியுமே, 30 ரூபாய் வீட்டுல இருந்து இந்த 200 ரூபாய் வீடு வரைக்கும் என்ன நகர்த்திக்கிட்டு வந்துருச்சு. ஆனா பாருங்க, இப்போ படம் எடுக்க முடியலங்கிறாங்க, பாதியில நின்றுடுச்சுங்கிறாங்க, கதைகளை வாங்கிட்டு இப்போ அந்த கதையை நாங்க உபயோகப்படுத்தலங்கிறாங்க. எனக்கோ சினிமா பாக்குற பழக்கமோ எதுவுமே இல்லைங்களே. எனக்கு வெறும் எழுத்து 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 தானேங்க, வேற எதுவும் எனக்கு தெரியல. அதனால மற்றவங்கள சொல்றாங்களா உண்மையா பொய்யா, இந்த நியாய தர்மம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நியாயத்தோடவும் தர்மத்தோடவும் இருக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனாலதான் அந்த அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவரு எடை போட்டுட்டு இந்த பில் புக்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே நீங்க தான் எல்லாருக்கும் பட்டுவாடா செஞ்சு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பத்திரம் அதை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 29 சவரனுக்கு 1 சவரன் கொஞ்சம் குறைவா இருக்குங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சரிங்க
கொச்சம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்குள்ள எல்லாரும் எழுந்து ஒருத்தரா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியில போறாங்க. ஆனா பிள்ளைக்கு வெளியில போக மனசு வரல. பிள்ளை உட்கார்ந்துட்டு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த கைத்தடிய தன்னோட தொடையில வச்சு இப்படி 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 உருட்டிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ சரி வரதநாயகம், உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு இதுக்கு மேல பணம் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எந்த ஒரே பொண்ணு லண்டன்ல இருக்கா, இந்த வீட்டுலதான் இருந்துக்கோங்க, காசெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். யா நீங்க இப்படி நினைக்கிறதும் நீங்க இப்படி சொல்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆத்ம திருப்தி எனக்கு கொடுக்குதுங்க. ஆனா இப்போ எனக்கு தேவை, நான் மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை காப்பாத்துறது. நீங்க குடுக்கறேன்னு சொல்றது ஒரு தங்க பேழை, எனக்கு தங்க பேழை வேண்டாம், அது என்னை இன்னும் மூழ்கடிச்சிடும். ஒரு மரக்கட்டை அது கொடுத்தீங்கன்னா சௌகரியமா இருக்கும். வாட் யூ மீன்? அதாவது அந்த 30 ரூபாய் வீடு என் பொண்ணு சொன்னா, நீங்க அங்க இன்னும் பழைய பொருளை தான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு, அந்த வீட்டுக்கு எங்களை குடி வைக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா என்னுடைய சுமைய உங்க பக்கம் ஏத்தினாலும் பாரம் எனக்கு தானே. அதனால இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள இவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்கிறத தாண்டி ஒரு எழுத்தாளன் அப்படின்னு நம்ம கிறுக்கன்னு சொன்னாலும் இவனுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு உணர்வையும் இப்படி ஒரு தன்மையையும் பாராட்டாம இருக்கவே முடியல. பிள்ளை பதில் எதுவுமே சொல்லாம எஸ் எஸ் அஷுவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில போயிடுறார். அன்று இரவு அவருடைய வீட்டுல இருந்து அதை பார்க்கும்போது அவங்க அந்த வீடை காலி பண்ணிட்டு அவங்க அந்த பழைய வீட்டுக்கே போயிடுறாங்க. பழைய இடத்துல இருக்கிற பொருளுகளை காலி பண்ணிடுறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவர் என்ன செய்யறாரு, அதே மாதிரி ஒரு லாந்தன் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு கோரப்பாய வச்சு அந்த இரும்பு இதை வச்சுக்கிட்டு ட்ரங்க் பெட்டியை வச்சுட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவருடைய வருத்தமே என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரும் பொழுது நான் ஒரு பத்திரிகையில போய் எழுதும் போது எனக்கு எழுத்து வரல அப்படின்னு அவர் அந்த கூட்டத்துல சொல்லும் போது அவருக்கு பேச்சு வரல, அவருக்கு அத தொண்டை அடைக்குது துக்கம். ஒரு எழுத்தாளனுக்கு கொடுமையான நிலை எது தெரியுமா ஐயா? பணம் இல்லாதது இல்லைங்க, எனக்கு எழுத்து வரலன்னு சொல்றேன் பாருங்களேன், அது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு அவர் அந்த வீட்டுக்கு போனதே இவர் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்குது பிள்ளைக்கு. அப்போ பிள்ளை அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுல இருந்துட்டு அந்த இடத்த பாக்குறாரு. பார்த்த உடனே அவன் திரும்பவும் அந்த லாந்தர் விளக்குல அவர் எழுதுறதை பார்த்துட்டு திரும்பி எதிர் வீடை பார்க்கும்போது எதிர் வீடு இருளா இருக்கு. அப்போ அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு நீ ஒரு வேலை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. என்னய்யா அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த வீட்டு மாடியில ஒரு லாந்தர் விளக்கு போய் ஏத்திட்டு வா. என்ன சாமி அப்படின்னு, சொல்றத செய் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி போய் ஒரு லாந்தர் விளக்கை ஏத்தி எதிர் வீட்டுல வச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு இவர் போய் படுக்கிறாரு. விளக்கு எரிகிறது அப்படிங்கிறது இவருக்கு ஒரு நன்றி. அருமையா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கதை சொல்லிருக்கீங்க. லாந்தர் விளக்கு யார் யாருக்கெல்லாம் விளக்கு எரிஞ்சது பார்க்கலாம். மேடம் பேசுறீங்களா? ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து எக்ஸ்பர்ட் நமக்கு ரேணு, அதுல எந்த இதுவும் இல்லை. பட் இந்த கதை வந்து அந்த எழுத்தாளருக்கே உரிய தன்மானம், அந்த ஒரு என்ன ஒரு நிலைமை வந்து போனாலும் அது வந்து அடுத்தவங்களுடைய தயவுல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து அவ்வளவு அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. அவரும் ஒரு எழுத்தாளராக இருந்ததுனால அது நல்லா சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்காரருக்குரிய பெருந்தன்மை, இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்ததுனால நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்ற அந்த பெருந்தன்மையையும் அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பா இருந்தது ரேணு. சூப்பர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நான் படிச்சது இல்லை. ஜெயகாந்தன் நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், பட் இந்த ஸ்டோரி நான் படிச்சது இல்லை. எனக்கு புதுசா இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி மேடம்.
எல்லாருக்கும் ஒரு தகவல். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி மைண்ட் யுவர் மைண்டோட வெப்சைட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். MIM டீம் அப்படின்னு போட்டிருக்கேன். MIMteam.in அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப பெருசா இருந்தது மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ், ரொம்ப பெருசா இருந்தது. சார் கொஞ்சம் குரூப்ல போட்டுடுங்க சார். போட்டுறேன். இப்பதான் லான்ச் பண்ணேன். இப்பதான் இன்னைக்குதான் லான்ச் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா MIM டீம் அப்படின்ட்டு .in போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டேன். ஈஸியாவும் சொல்றதுக்கு, அதுக்காக அது அப்படி போட்டிருக்கேன். ஸோ இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குரூப்ல போட்டுறேன். ஓகே, வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப அருமையா இருந்தது கதை. அதான் ரெண்டு பேரோட நல்ல உள்ளங்களை தான் நான் பாக்குறேன். காசிநாதன், மருதுநாயகம் 2 பேருமே வந்து அந்த ஸ்டோரி வச்சுட்டு இருக்கிறோம் சரி, இவரும் சரி, 2 பேருமே வந்து அருமையான அவங்களோட குணங்கள் தான். அவர் ஒரு விதத்துல ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்தினால, இவரும் வந்து அவரோட பாட்டுல அவர் எதுக்கு வாங்கிக்காம அவரோட தன்மானத்துல அவரும் அப்படி இருக்காருல்ல. அதனால நான் 2 நல்ல குணங்களை தான் இந்த கதையில பாக்குறேன். அதுதான் எனக்கு தோணுச்சுப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாலதி. நான் பேசுமா சார்? வாங்க. ரேணு நல்லா இருந்தது. மத்தவங்க 2 பேரும் சொன்ன மாதிரிதான் அந்த காசிநாதன் வந்து மத்தவங்கள்ட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. 10 மணிக்கு ஷார்ப்பா மெயின் ஆஃப் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட ஏன்னா யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட லிபரலா இருக்காரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு கேரக்டர். அண்ட் அவரும் அவ்வளவு நேர்மையா இருக்காரு. அத லாஸ்ட்ல என்னப்பா சொன்ன? புரியல. அந்த எண்ட்ல அந்த லாந்தர் விளக்கு ஏத்திக்கிட்டு, அதாவது ஆளே இல்லைனாலும் அந்த வீட்டுல சும்மானா லாந்தர் விளக்கை ஏற்றி வைக்க சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு இங்க நெட்டு இது சரியா இருக்குல்ல, வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஓகே. அப்ப எல்லா வீட்லயும் அந்த லாந்தர் விளக்கு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, அப்படிதானே? இல்ல அவர் அந்த இடத்துல வந்து அவர் டெய்லி அதை பார்த்துட்டு தூங்கி பழகிட்டாரு. அதனால அந்த எதிர் வீட்டுல அந்த லாந்தன் விளக்கு இல்லாதது இவருக்கு ஒரு குறையா இருக்கு. எல்லார் வீட்லயும் லாந்தன் விளக்கு கிடையாது. ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. அந்த கேரக்டர்ஸ் வந்து நல்ல நேர்மையா இருந்ததா நம்ம கேட்கும்போது ரொம்ப நம்மளும் அப்படி எதுலயும் இருக்கணும், நமக்கு தேவையானதுல நம்மளும் அது மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு உந்துதல் வருது. ரொம்ப நல்லா ஸ்டார்டிங்ல அவர் வந்து ரொம்ப கரார் பேர் வழியா இருந்தாலும் அவருக்குள்ளயும் ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாரு. ஜெயகாந்தன் கதைகள்லயே வந்து இந்த கதை வந்து கொஞ்சம் மாறுபட்டுதான் இருக்குது என்னோட பார்வையில். எந்த வருஷம் எழுதியிருக்காரு? 1964 சார். 64. ஓகே. நீங்க வந்து அந்த MIM 2 குரூப்ல ஒரு குரூப் அட்மின் ஒன்லி இருக்கும். அது 2-3 நாளா இல்லையே சார், ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ரிலீஸ் பண்ண அப்படியே லாக் பண்ணாத வச்சிருக்கேன். பண்ணணும்னா பண்ணிடுறேன். அதுக்குதான் நான் ஞாபகத்துக்கு தான் சொல்றேன். சரளா பேசணுமா சார்? அவங்க வாங்க சரளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரளா உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் வரீங்க எப்பயும், எங்களுக்கு எல்லாம் வரமாட்டேங்கிறீங்க. பேட் கேர்ள். கண்டிப்பா வரேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சாதான் என்னால வர முடியும். அதுதான் அமெரிக்கால இருக்கிறவங்களா அப்படிதான். அமெரிக்கால இருக்கிறவங்களா அப்படிதான். இல்ல இப்போ எனக்கு மார்னிங் டைம்ங்க. 9:20 ஆகுது இப்போ. இல்ல அது புரிஞ்சிச்சு. நான் யாருக்கு சொன்னது புரிஞ்சிச்சு. இல்ல எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் அதுக்கு பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துருவேன். எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சதுனாவா? ஆமா, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சாதான் எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நான் ப்ரிப்பேர்டா வர முடியும். அதுதான். ரேணு தனியா அனுப்பிட்டாங்களா எங்களுக்கு முன்னாலேயே? ஆமா, அனுப்புவாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால அவங்கள பேனர் போட சொல்லிட்டேன். நான் வெளியில போயிட்டேன். அதான் விஷயம். அதனாலதான் எனக்கெல்லாம் வரலையா. நான் முதல்ல கொஞ்ச நேரம் அதான் வராம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் MI இதுல போய் பார்த்தேன். வரலையா? எனக்கு வரல இன்னைக்கு. போங்க. அதனால இதுக்கப்புறம் MIMலயும் நிறைய விஷயம் வந்துட்டா இது கொஞ்சம் மேல இருந்துட்டு
இல்லாம இருக்காதேன்ட்டு நானா உள்ள புகுந்தேன். நல்ல வேளை நான் வந்த பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் உங்களை அந்த இன்னொரு குரூப்புக்கு அதுல சேர்த்து விடுறேன். ம். சரிங்க சரிங்க. நான் சொல்லட்டுங்களா? வாங்க சார் பேசுங்க. சொல்லுங்க சரளா. பாவம் சரளா வச்சு ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பழைய காலத்துக்கே போன மாதிரி இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவருக்குள்ள எவ்வளோ நல்ல மனசு இருக்குன்றது தெரியுது. அந்த எழுத்தாளர் அவ்வளோ தன்மானத்தோட, அவர் எழுத்துல மட்டும் இல்ல வாழ்க்கையிலயும் எவ்வளவு தன்மானத்தோட இருக்கிறாருன்னு ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாரு. நிஜமா அப்படியே அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே போன மாதிரி இருந்தது. அந்த கோரப்பாயி, மங்களூர் ஓடு, அந்த ஒண்டு குடுத்தனத்துல இருக்கவங்க. ஆமா, பழைய ட்ரங்க் பெட்டி, கரெக்ட். அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே நான் அப்படியே அந்த வேர்ல்ட்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த லைஃப்க்கு. ரொம்ப நல்லா இருந்தது. பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒண்டு குடுத்தனத்துல இருக்கவங்க அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு. இந்த காலத்துல வந்து லக்ஸரி திங்ஸ் எல்லாம் வந்து நெசசரி திங்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் திருப்பி இப்போ கேட்கும்போது ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சொன்னீங்க ரேணு, ஆஸ் யூஷுவல். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சரளா. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு 3 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து கொடைக்கோழி, எல்லா இடத்துலயுமே கொடைக்கோழி. அந்த வார்த்தை இப்ப நம்ம ரெகுலரா பயன்படுத்துறதே கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துலயுமே இப்ப கொடைக்கோழி வாங்கிட்டு வந்தா அவர் சொல்றது மாதிரி அதுல எழுதியிருப்பாரு. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 15 குடுத்தனம் இருக்கிற இடத்துல அந்த குழாயை பற்றி இவர் எழுதியிருக்கிற விஷயம். 10 மணிக்கு அழுது ஓயுமா அந்த டேப், 1 மணிக்கு உரும ஆரம்பிக்கும், 4 மணிக்கு கொப்பளிச்சு துப்புற மாதிரி தண்ணி வரும், அதுல 6 மணிக்கு அடங்கி போயிடும். அந்த ஒரு குழாய்க்கு வந்து அவர் கொடுக்குற விளக்கம் இருக்கு பாருங்களேன். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நார்த் மெட்ராஸ்ல அந்த டேப் தண்ணியில அடிச்சுக்கிறவங்க எல்லாம் நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம், எனக்கு தெரியும். அது அப்படியே சித்தரிச்சிருக்கோம். அந்த ஒரு 4-5 வரி தான் இருக்கும். அந்த 5 வரியில அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். அதை பார்க்கும் போதே அப்படியே பிக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கொப்பளிச்சுட்டு போனா நாள் ஃபுல்லா தண்ணி வந்து 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 அந்த தண்ணி கொஞ்ச நேரம் வராது, அப்புறம் புஸ் புஸ் புஸ்ன்னு தண்ணி வரும். அதெல்லாம் அவ்வளவு அழகா விவரிச்சிருப்பேன். ஏன் நார்த் மெட்ராஸ் சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் அங்கங்கே அப்படிதான் இருக்கு. இப்ப இல்ல, தண்ணி ப்ராப்ளம் இல்ல, அதுக்கு முன்னாடி. பழைய காலத்துல என்ன, எப்படி அவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது, என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இவருடைய ஸ்டோரி எல்லாம் படிச்சாலே தெரிஞ்சிடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ரேணு சொன்ன மாதிரி நாங்களும் அதெல்லாம் பார்த்திருக்கோம். பெரம்பூர் வீட்டுல இருக்கும்போது இந்த தண்ணி இப்பெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லப்பா. நாங்க தான்ப்பா கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வார்த்தைய உள்வாங்குறேன். ஆக்சுவலா குடைக்கோழின்றது வந்து சின்ன வயசுல அது நான் பழகின ஒரு வார்த்தை தான். பட் அது அதுக்கப்புறம் மறந்துச்சு வச்சுங்களேன். இப்ப நீங்க சொன்னதுனால மறுபடியும் நினைவுக்கு வந்துருச்சு. வாங்க, அடுத்தது யார் பேசு? சரளா முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. வேலம்மா பேசுறேன். வணக்கம் ரேணு. வழக்கமா நீங்க கதை சொல்றது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி அற்புதமா கதை சொன்னீங்க. நல்ல ஒரு ஃப்ளோவ்ல அந்த உள்வாங்கிற மாதிரி நல்லா சொல்லுவீங்க. அதுல இன்றைக்கு இந்த கதை வந்து ஜெயகாந்தனுடைய அந்த உளவியல், அவருடைய அந்த உளவியல் திறன் தான். எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடிய அவருடைய திறமை. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சாதாரண குழாய கூட எவ்வளவு அழகா நீங்க இப்ப சொல்லும் போது சொன்னீங்க பாத்தீங்களா? அது மாதிரி உற்று நோக்கல் வந்து ஜெயகாந்தன்ட்ட நிறைய இருக்கும். அந்த உற்று நோக்கல் பார்வையோட அவர் சொன்ன விடயங்களை நீங்க ரொம்ப அழகா அதை எடுத்து சொன்னீங்க. ஒரு மனிதனுடைய நேர்மை, அந்த ஒரு கரால் தரம், இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப இருக்கும். வந்து இப்பவும் இருக்குது. நமக்கு வந்து அந்த காலத்துல எல்லாரையும் பார்க்க முடியும், நம்ம பேச முடியும். இவங்க இப்படித்தான், ஒரு தெருவுல இருக்கிறவங்க இப்படித்தான் அப்படித்தான் கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் நம்ம வந்து எல்லாருமே நம்ம வீடு நம்ம இதுன்னு கொஞ்சம் உள்ளடங்கிட்டோம். அது கூட காரணமா இருக்கும். ஆனா அந்த ஒரு வாழ்க்கை நிலைய நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதை நீங்க ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள் ரேணு. ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். சார் நான் சொல்லிடுறேன் சார். யாரு? அமுதா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தம்பி நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்கா மேடம்?
கொஞ்சம் பரவாயில்லம்மா, கொஞ்சம் பரவாயில்ல. முகத்திலே தெரியுது. சரிம்மா. ரேணுமா, எப்போதும் மாதிரி இன்னைக்கும் ரொம்ப நல்லா சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தது. சிறப்புமா. ஆனா அந்த கதையில வந்து அந்த எழுத்தாளரை நினைச்சு பார்க்கும்போது எப்பவுமே இந்த எழுத்தாளர் சமுதாயம் இப்படியேதாம்மா இருக்கு. கொஞ்சம் அப்படி மேல வருது, திருப்பி போயிடுது, ஏமாந்து போறாங்க. இதெல்லாம் அந்த கதையில அவரு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஜெயகாந்தன் கதையெல்லாம் படிச்சது கிடையாதுமா. நான் வந்து குறிப்பிட்ட சில கதைகள் தான் படிச்சிருக்கேன். இந்த நம்ம எம்ஐஎம் டீமுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்க சொன்னதை வச்சு நான் ஜெயகாந்தன் புத்தகம் வாங்கி ஒரு 2-3 புக்கு படிச்சேன். நான் பொதுவா வந்து இந்த ஜெயகாந்தன் கதைகள், ராஜநாராயணன் கதைகள்லாம் ரொம்ப படிச்சது கிடையாது. நான் பெரும்பாலும் அந்த பெண் எழுத்தாளர்கள் எழுதுற கதைகள் தான் நிறைய படிச்சிருக்கேன். அதனால எனக்கு இந்த கதையெல்லாம் ரொம்ப புதுசா தான் இருக்கு. எல்லா கதையுமே எனக்கு ரொம்ப புதிய கதைகள் தான். நல்லா இருக்குமா, ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா இருந்தது. நீங்க சொன்னதும் ரொம்ப அழகா இருந்தது. பல வகைப்பட்ட மனிதர்களை பார்க்க முடிஞ்சது. அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து வீட வாடகைக்கு கொடுக்கறவங்க கூட இன்னைக்கு கூட அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மக்களோட இன்ப துன்பங்கள்ல தானும் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அவரு இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கராரா அவர் இருந்தா கூட இந்த மாதிரி நிலைகள்ல அவரோட துன்பத்தை வந்து தான் எடுத்துக்கிட்டு அவர் விரும்பினத்தை அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ரேணு. வாழ்கம்மா. தேங்க்யூ மேடம். சிவகுமார் சார் வாங்க. சூப்பர். ரெண்டு மேடம் வெரி வெரி சூப்பர். ரொம்ப என்ன அந்த 68, 69 என்னுடைய பேச்சல் லைஃபும் அப்புறம் குடும்ப குடம்பாக்கம் வந்து ராமச்சந்திரன் வாடகை வாழ்க்கையை என்னை கொண்டு. நான் ஆக்சுவலி எழுத்தாளருடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் தான் எழுதியிருக்காரு ஜெயகாந்த். நான் பேச்சுலரா இருந்தப்போ ஒரு எழுத்தாளர் வருவார். நல்லா வர்றப்போ வெள்ளை வெளியேறு சட்டையை ஜிப்பம் வெள்ளை வெளியேறு சட்டையும் போட்டு வருவார். எப்பவுமே வக்கல் பார்க்க போட்டு வருவாரு, ஆனந்த விழாவுக்கு போவாரு, குமுது போவாரு, ஏதோ கதை எடுத்துட்டு வருவாரு. அவங்க கொடுக்குற 30-40 ரூபாய்க்கு அவங்க பிரமாதமா இருப்பாரு. வாங்க சிவகுமார் சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிட வந்து எல்லாம் அப்படி பணம் வந்தா அப்படி எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனா போக போக பணம் இல்லைனாக்கா அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை விஷயம் மடங்கி கசங்கி ஒரு மாதிரி அழுக்காயிடும். அப்ப ஊருக்கு போறதுக்கு காசு இருக்காது. 1ஆம் தேதி வரைக்கும் எங்களை கூட வெயிட் பண்ணுவாரு. 1ஆம் தேதி எங்களுக்கு சம்பளம் வரும். இவருக்கு மாசம் 10 ரூபாய் வேணும்னு ஊருக்கு போறோம். ஊருக்கு போன ஒன்று திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் எழுத்தாளர்கள். 68, 69 நானும் மண்ணடியில ரூம்ல இருந்தப்போ இதே மேங்களூர் சைடுல சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு ரூம்ல நாங்க பைக்ல தான் ஒரு 5-6 ரூம்ல இருப்போம். இதுதான். இன்னும் ஒரு கவிஞர் வருவாரு. எங்க நண்பர்கள் எல்லாம் சின்ன 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 கவிஞர்கள், அவங்க எல்லாம் சில பெரிய பேர் சொல்ல விரும்பல. அவரும் வருவாரு. இந்த அந்த 68ல நிலாவில போய் கால் எடுத்து வைக்க ஒரு ஆம்ஸ்ட்ராங்கா எஸ் அந்த நேரத்துல ரூம்ல இருக்காரு. அருமையா கதையா சொல்றாரு. அது விரிக்கிறாரு. நல்லா வருவாங்க. போறப்ப அவங்க கேள்வி காசு இருக்கா, 5 ரூபாய் 10 ரூபாய் காஃபி டீ ஏன்னா வாங்கி கொடுத்தா நாங்க அனுப்போம் எல்லாரும் சேர்ந்து. இதுதான் ஒரு எழுத்தாளர் கவிஞருடைய வாழ்க்கை முறை. 68 72 கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோடம்பாக்கம் ராமதியேட்டர் தங்கவேலு காலனி, வடபழனி கோயிலுக்கு பின்னாடி இருக்க தங்கவேலு ஆக்டருடைய காலனியை வந்து நீங்க சொன்ன அதே பட்டத்து பெரிய கேட்டு இருக்கும். இந்த பக்கம் ரயில்வே பட்டு மாதிரி 15 வீடு இருக்கும், இந்த பக்கம் ரயில்வே பட்டு கடைசியில ஒரு பெரிய வீடு இருக்கும். அது மட்டும் வாடகை இருக்கும். ஐ ரிமெம்பர் நாங்க அதுல ஒரு 40 ரூபா வாடகை அந்த வீட்டுல. கல்யாணம் ஆன பிறகு தங்கவேலுக்கு 40 ரூபா வாடகை. நீங்க பேச்சுலரா இருக்கப்ப நீங்க சொன்ன லைஃப் தான். ட்ரங்க் பட்டியும் அந்த கோர பையன் எங்களுக்கு எல்லாம் ட்ரங்க் பட்டியும் கோர பையன் தான் எங்களுக்கு லைஃப் தான். அந்த லைஃப் அப்படியே கொடுத்துருக்காரு. எடுத்து சொல்றாரு பாருங்க. சினிமால போன பிறகுதான் அவங்க வீழ்ச்சி ஆரம்பிக்குது. சினிமாவை நம்பி போனவங்க யாருமே மேல வந்தது இல்லை. சினிமாக்காரன் ஆசை முதல்ல வாங்க சார் கூப்பிட்டு உட்கார வச்சு கதையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. ஐ எம் சீயிங் ஈவன் திஸ் டுடே இன் மை வீட்டுல எங்க கீழே ரெண்டட் பாத்துங்க இருக்குங்க வருவாங்க. ஒரு சின்ன தயாரிப்பாளர் வருவாரு, சின்ன ஷார்ட் பிலிம் எடுத்து வருவாரு. வர்றப்ப தான் வருவாங்க. போறப்போ ஒண்ணுமே எம்டியா போயிடுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வராங்க, போறப்ப எம்டியா போயிடுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில பாத்துருக்கேன். அது எல்லாம் பிரமாதமா கொண்டு வந்திருக்காரு ஜெயகாந்தன். அது பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. பாருங்க, பணம் தான் என்னை ஆட்டி விட்டது. சினிமாக்காரோட சேர்ந்த பிறகு என்னை பணம் தான் ஆட்டி விட்டது. எனக்கு இப்போ கடல்ல மிதந்துட்டு இருக்க தங்க தாமரை ஒரு தட்டை இருந்தா போதுன்றாரு பாத்தீங்களா.
அப்படி போனவங்க அப்படி வந்துடுறாங்க. எழுத வரல, எனக்கு எழுத வரலதான் எனக்கு வருத்தம். பணம் இல்லைன்றது கூட எனக்கு வருத்தம் இல்லை பாருங்க. அவருக்கு எழுதவே வரல அவருக்கு. ஏன்னா சினிமாக்காரங்களோட போன பிறகு மைண்டே மாறிடும். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. நீங்க ரொம்ப அருமையா சீன் பை சீன் அப்படியே ஐ கேன் விஷுவலைஸ் த சீன். நான் 68 69 பேச்சுலர் லைஃபோ கோடம்பாக்கம் வடபழனி தேட்டர்ல வடபழனி பக்கத்துல 40 ரூபா 50 ரூபா வாடகை இருந்த இடத்தையும் அப்படியே நினைவுபடுத்திருக்கீங்க. ரொம்ப பிரமாதமான எழுத்தாளர். அது இன்னும் பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வாழ்த்துக்கள், பாராட்டு. சூப்பர். நன்றி சார், நன்றி நன்றி. செல்வா வாங்க, எப்படி இருக்கீங்க? சார் பரவாயில்ல சார். இப்போ ஆக்சுவலி ஒரு வாரமா கொஞ்சம் கோல்டு இருக்குது எனக்கு, அதனால அதான் வெதர் நினைச்சேன் நான் ஆக்சுவலா. டிராவல் வேற போன வாரம் எங்களுக்கு அப்படிதான் ஒரு வாரமா இப்பதான் போன வாரம் கொஞ்சம் டிராவல் கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்தது. நான் ஓ, இல்ல சரி. ஒரு 3-4 நாள் வெளில டிராவல் பண்ணியிருந்தேன். அது ஒண்ணு. இப்போ இன்னைக்கு காலையில 8:45 தான் இவங்க மெசேஜ் நான் பார்த்தேன். 8:45 தான் ஐ திங்க் எனக்கு என் டைம் 8:45 தான் அனுப்பிச்சாங்க. அவங்க அனுப்பிச்சுட்டு பார்த்தேன். சரி இன்னைக்கு லக்கிலி ஒரு மீட்டிங் இல்லை. சரி அட்லீஸ்ட் பாதியாவது கேட்கலான்னு வந்தேன். பாதி தான் என்னால் கேட்க முடிஞ்சது. பட் பேலன்ஸ் கிட்ட இருந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். நீங்க சொல்றதுல இருந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற ஸ்டோரியில இருந்து ஜெயகாந்தன் வந்து பாதி வந்து அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால திரைக்கதை தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை எப்படி இருக்கும், அந்த இப்போ சொன்னதெல்லாம் குழாத தண்ணி எப்படி வருது, எப்படி அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். பட் நான் வந்ததுக்கு அப்புறம் கேட்டதுல எனக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு எனக்கு நல்லா தோணுன விஷயம் என்னன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா நான் பார்க்கறது, இந்த அவர் வந்து அவர் வந்து ஃப்ரீயா வீட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னோட என்ன சொல்றது பலுவை வந்துட்டு ஏத்துக்கிறீங்க, இருந்தாலும் பாரம் எந்த தானே அப்படின்றாரு. அது ஒரு அருமையான வேர்டு என் காதுல விழுந்தது. அது எவ்வளவு அழகா இருந்தது. அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதான் எழுத்தாளரோட தன்மைன்னு நினைக்கிறேன் நான். நீ சுமக்கிறதுக்கு தயாரா இருந்தாலும் பட் சும எந்த தானே, பட் திரும்பி நான் அது எப்படியா இருந்தாலும் எனக்கே ஒரு நாள் வாங்கி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது நிறைய விஷயத்துக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு. இப்போ யாராவது எதனா நமக்கு செய்கிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா கூட வெதர் இட்ஸ் ரியலி அது வேலைக்கு ஆகுமா, நம்ம அதை எடுத்துக்கிறது ஒர்த்தா அப்படின்றது இருக்குது. எடுத்துக்க கூடாதுன்றது தான் இது சொல்லுது. இதுக்கு நம்ம தமிழ் வார்த்தையில் அமுதா மேடம்க்கு தெரியும். எது சிறந்ததுன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குல்ல அமுதா மேடம், கொடுக்கறதா வாங்கறதா, கடைசியா கொல்லேன் என்றது தான் வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க. நீ கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கூட வேணாம் சொல்றது தான்டா சிறப்புன்னுவாங்க. அது ஒரு பாடல் நான் கேட்டேன். முதுமொழி காஞ்சி. அதுல கொள்ளனை கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று, ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று அப்படின்னு குறிப்பிடுவார். சூப்பர்மா. நீங்க சொன்னது நான் சொன்னதா வச்சுங்க எல்லாரும். நீங்க செல்வா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க கரெக்டா, எங்க தட்டினா எங்க அப்படியே ஏரியோ பத்திக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இல்லைன்னா அதுதான் எம்ஐஎம், அதுதான் எம்ஐஎம். அதாவது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஆள் இருக்கு. விஷயத்தோட மட்டும் வாங்க, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. அதனால நம்ம என்னதான் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கொடையாளியா இருக்கிறாங்க, நமக்காக செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, என்னதான் பாத்துக்கிறாங்கன்னாலும் நம்ம அதை வேணான்னு சொல்றதுதான் நமக்கு மரியாதை, அதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்றதுதான் இந்த கதை கடைசியா எனக்கு உணர்த்துது. ரொம்ப சந்தோஷம் கேட்டது. Thank you செல்வா. Thanks for joining. Thank you very much. பத்மான்னு யாரோ ஜாயின் பண்ணாங்க. பத்மா என்னோட ஃப்ரெண்ட் சார். பத்மா கோயம்புத்தூர்ல நான் மீட் பண்ணுவோம். பேசுவாங்களா? பேசுவாங்க. ஓகே, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். மீரா என்ன இன்னைக்கு இங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு நல்ல கதை எனக்கு இன்னைக்கு கேட்க கிடைக்கும். ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன், பட் இன்னைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இந்த கதை எனக்கு கேட்க கிடைச்சதுன்ட்டு. பல விஷயங்கள் அப்கோர்ஸ் இங்க இந்த குரூப்ல வந்துதான் நான் வந்து ஜெயகாந்தன் தமிழ் கதைகளை பத்தியே எனக்கு அறிவே வந்திருக்கு. இல்லாட்டி நான் வந்து ஒரு ஞான சூன்யம் தான். தேங்க்ஸ் டு மீரா. அண்ட் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அப்கோர்ஸ் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு தன்மானம் அந்த லெவலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட தன்மானத்தை பத்தி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அந்த மளிகை சாமான்காரன், அந்த சேட்டு,
அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து கவலையே படல. நீங்க குடுத்துருவீங்க எங்களுக்கு வேண்டாதான் சொல்றா. அந்த காலம் வேற. இந்த காலத்துல நம்ம அந்த மாதிரியா நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். நீ பணத்தை வச்சாதான் உனக்கு ஒரு பொருளே, இல்லைன்னா உனக்கு மதிப்பே இல்ல. சோ அந்த காலத்துல வந்து மனுஷாலோட கேரக்டர் எவ்வளோ, அதுக்கு என்ன ஒரு தகுதி இருந்திருக்கு, என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, வேல்யூ இருந்திருக்கு. சோ அது வந்து இந்த காலத்துல பார்க்க முடியாது. இந்த கதையில இருந்து கிளியர் டிமார்கேஷன் ஆஃப் தி ஏர்லியர் இயர்ஸ் 60s 70s இப்பக்கும் உள்ள அஜகஜாந்திர வித்தியாசம் எனக்கு தெரிய வருது. சோ தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப அழகா, இது நான் சொல்லவே வேண்டாம். உங்களை மாதிரி கதை சொல்றதுக்கு வந்து இன்னொருத்தங்க பிறந்து வரணும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பத்மா. தேங்க்யூ. பத்மா சொன்னது கரெக்ட் தான். பத்மா சொன்னது கரெக்ட் தான். நம்மலாம் வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க எதுனா கொடுத்தாங்க, விரும்பி கொடுத்தா கூட நம்ம அதை வீட்டுல கொண்டு வந்து இதை கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு கூட பயப்படுவோம் தெரியுமா? ஏன் வாங்கன்னு நம்மள அடிப்பாங்க. அதுதான் அந்த மாதிரிதான் இருந்தாங்க அந்த காலத்துல. எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எது எது வந்து நம்மளுக்கு வந்து பணம் இல்லாமையோ ஏதோ ஒண்ணு கிடைச்சாலும் நம்ம அதை வாங்கக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களும் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. இப்பவும் அதே மாதிரி வாடகைக்கு கராரா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த காலத்துலயும் இருக்கிறாங்க. இப்பவும் செவுத்துல ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்றவங்க இன்னும் கூட இருந்துதான் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நான் அந்த கதையை முதல்ல படிக்கும் போது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து விஷயங்களை எடுத்துட்டு வர்றதுனால ஒரு ஃபேண்டசி இருந்தது எனக்கு எப்பவுமே. அந்த ஒரு ஆன்டிக் இதுல எனக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கு. ஆனா இப்போ சார் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு 2 days முன்னாடியே தெரியும் நான் இன்னைக்கு பேச போறேன்றது. திரும்பவும் நான் ஒரு டைலமால இருந்தேன். எனக்கு இது எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் இப்ப பத்மா சொல்றதோட இது கனெக்ட் ஆகும். எனக்கு இது இந்த இடத்துல சொல்லணும்ன்றதுனால சொல்றேன். என்னன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா கொடுமையான சிச்சுவேஷன்ல எந்த இடத்துல 2 இடத்துல பாக்கலாம்னா, அந்த கிரிமெட்ரி இருக்குல்ல, கடைசியா முடியுது, வாழ்க்கை முடிஞ்சு நம்ம யாரையோ கொண்டு போய் வைக்கும் போது அந்த இடத்துல காசு வச்சாதான் ஃபர்தரா எதுவா இருந்தாலும் மூவ் பண்றது. யாருமே அதெல்லாம் இல்லாம எல்லாம் யாரும் போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே போய் யாருக்காவது நம்ம எல்லாரும் இருப்போம் செய்வோம்னா கூட அது முடிச்சாதான் அந்த பேப்பர் மூவ் பண்ணி ஃபர்தர். அது ஒரு கொடுமை. அதையும் தாண்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க வெளியில ஆள் இருக்க மாட்டாங்க, போயிட்டாங்க நாங்க எடுத்துட்டு போறோம்னா கொடுக்க முடியும். எல்லா பில்ல செட்டில் பண்ற வரைக்கும் ஒரு போயிட்டாங்கன்ற அந்த வேதனையை முழுசா அனுபவிக்க கூட முடியாம எங்க கடன் வாங்குறது, என்ன பண்றது, இன்சூரன்ஸ் இருந்தா அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறது போது மனுஷ மனம் அப்படியே இறுகி போறத வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இந்த 2 இடத்துலயும் இங்க இன்னைக்கு நிலுவையில இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இது அவ்வளவுதான், இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அந்த காலம் அப்படி இருந்தது, இப்போ அப்படி இல்லை. மற்ற மாடர்னான விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இதையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணுங்கிற அக்செப்டன்ஸ் வந்துட்டாலும் இது வலி கொடுக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். அந்த பத்மா சொன்னதோட எனக்கு இது கனெக்ட் ஆகுது. இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலி ஒரு பையன் ஸ்கூல் எஜுகேஷன் லோன் கட்டின்னு இருக்கிற பையன் சடனா அதை கட்டக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது சரி போற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வச்சுட்டு இருக்கிறான். ஆனா வந்து திடீர்னு சடனா இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேங்க்ல போய் அவன் ஆளே கிடையாது, பேங்க்ல போயிட்டு எஜுகேஷன் லோனை வந்து கட்ட முடியாது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேங்க் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா கண் கூட நான் பாத்துட்டு இருக்கேன். அதை கேட்கும் போது முந்தா நாளே எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவரோட ஒய்ஃப் இப்பதான் இறந்து 1 year முடிஞ்சு போய் அவர் வந்திருக்காருமா. அவர் ஒய்ஃப் வந்து சண்டே என்ன பண்ணாங்களா, எங்கேயோ கடைக்கு போயிட்டு அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போறதுக்கு, அந்த கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு நகை வாங்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. திங்கட்கிழமை காலையில முகூர்த்தம் கொஞ்சம் முன்னாலேயே இருக்கிறதுனால காலையில எழுந்து நகையெல்லாம் எடுத்து வைக்கிறத விட இப்பவே எடுத்து வச்சுக்கலாம் போட்டுட்டு போறதுன்னு பட்டுப்புடவை, நகை, நாளைக்கு எடுத்துட்டு போற பொருள்கள் எல்லாத்தையும் ஹால்ல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க அந்த வீட்டுல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான், வேற யாரும் இல்ல. அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு படுத்தவங்க விடிய காலம் 3:30 மணிக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே
அவரு பதறி போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம துடிச்சு போய் டாக்டரை பார்த்து கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ள அந்த 20 பவுன் நகை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த அந்த நகையையும் அதையும் அவர் மட்டும்தான் இருக்காரு வீட்டுல. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! ஒரு மனுஷனோட ஒரு துயரத்தை கூட இந்த காலத்துல யாருமே சந்திக்கிறதுக்கு ஒரு ஆறுதலா வர்றதுக்கு தயாராவே இல்லை. அப்ப அதை பார்க்கும்போது யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறது? அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து அவங்க மாமியார் இருக்காங்களாம், எதிர் வீட்டுல அவங்க மச்சினிங்க இருக்காங்களாம். இத்தனை பேரும் இருக்கிற வீடு தானா அது? யார் வந்தாங்க யார் போனாங்கங்கிறதே அவருக்கு தெரியல. ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு அங்கேயே இருக்காரு. அவ்வளவு நகையும் தூக்கிட்டு போயிருக்காங்களேம்மா. இதை விட ஒரு கல் மனசை எங்க பார்க்க முடியும்? எப்படி துக்கம் விசாரிக்க வர்றவங்கள உள்ள எப்படிமா அனுமதிக்க முடியும்? முதல்ல இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு மோசமான நிலையில உலகம் போயிட்டு இருக்கு. இதுவே 64 எல்லாம் சொல்லும் போது, அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். பால் அதாவது மாடு வச்சிருக்கிறவங்க பால் கறந்தாங்கன்னா பால் வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் அந்த குழந்தைக்கு சும்மா கொடுப்பாங்க. மத்தியானம் சமைக்கிற சாதத்துல ஒரு கிண்ணம் சாதம் கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுன்னு கொடுப்பாங்க. இது தினமும் கொடுப்பாங்க. ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் கொடுக்கலங்கிறது கிடையாது. அதுக்கு பேரு பிள்ளைப்பாலு பிள்ளைச்சோறு எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. அந்த மாதிரி குடுக்கற பழக்கம் வந்து அந்த காலங்கள்ல இருந்தது. அது மாதிரி நோயா இருக்கிறவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு செய்யறத நான் பார்த்திருக்கேன்மா. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்க வீட்டு திண்ணையில ஒரு அம்மா, இளம் வயசுமா, இந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, இளம் வயசு அந்த அம்மா, ஒன்னும் போட்டிருக்காது, வீட்டை விட்டு வந்துருச்சு, என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாது யாருக்கும். அந்த அம்மா யாருன்னே தெரியாது. ஆனா யார் வீட்டு திண்ணையிலையாவது போய் உட்கார்ந்துருக்கோம். உடனே அந்த ஒரு நோட்டு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்கும். ஒரு நோட்டு கொடுத்தா கோலம் போட்டு கொடுக்கும். ஒருவேளை சாப்பிடுவோமா அவங்க வீட்டுல. இப்படியே ஒரு மாசம் அந்த திண்ணையில உட்கார்ந்து தினமும் அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 4 வீடு தள்ளி இன்னொரு வீட்டு திண்ணையில போய் உட்காரும். அதே கோலத்தை தான் போட்டு கொடுக்கும் ஒரு மாசம். அதே மாதிரி அங்க சாப்பிடும். ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆபத்து கூட வந்து யாரும் பேசி நான் கேட்டதே கிடையாது. அந்த திண்ணையில தான் இருக்கும், அந்த குளத்துல குளிக்கும், அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கும். இந்த மாதிரி அம்மாவை நான் பார்த்திருக்கேன் எங்க தெருவுலயே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்க முடியுமா? திண்ணையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து தங்கறதுக்கு யாரு? அது இளம் வயசு பொண்ணு. அது எப்படிமா இன்னைக்கு வயசானவங்க போனா கேள்வியே இது எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல இருக்க, உனக்கு அதுக்கு என்ன அப்படின்னு. ஏம்மா நான் வந்துமா ஃபேஸ்புக்ல என்னோட வயசு என்ன, நான் எவ்வளோ கிழவியா தானே இருக்கேன். எனக்கு வந்து மலேசியால இருந்து ஒரு ஆளு உங்க பேருமா ரேணுன்னு, நான் என்ன நினைச்சேன், நீங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஆளு போன் பண்ணி, அந்த இதுலயே வரும் போன்லயே, நீங்க வந்து நான் வந்து நகைக்கடையெல்லாம் வச்சிருக்கேன், என்னோட ஒரு வார்த்தை பேசுங்க, நீங்க அழகா இருக்கீங்க, ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு வந்துகிட்டே இருந்ததுமா. அதை எப்படி பிளாக் பண்றதுன்னுலாம் எனக்கு தெரியவே இல்லை. நான் அந்த மெசேஜ் வந்ததுன்னா கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கேன். இது மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என் தம்பி கிட்ட சொன்னேன், ஏக்கா நீ இதை எப்படியாவது விட்டுடு, ஒரு வார்த்தை கூட ஒருத்தர்கிட்ட இனிமே பேசவே பேசாத. அது பிளாக் பண்ணலாமேமா? அது ஆப்ஷன் கேக்குமா நம்மள? பிளாக் பண்ணலாம். நான் போய் பார்த்தேன், எனக்கு அது பண்ண தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. இத எனக்கு இன்னைக்கு நம்ம டீம்ங்கிறதுனால நான் இதை சொல்றேன். நான் இதை வெளியில கூட சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு அசிங்கமா இருந்தது அது எனக்கு சொல்றதுக்கு. அதனால இது வந்து இப்ப எனக்கு இப்பதான் எனக்கே புத்தியில உரைக்குது. இது வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா அந்த மாதிரி ஒரு இது சம்பவம் பாத்துக்கங்க. அதனால இந்த காலத்துல வயசு, ஒரு ஆளு, ஒரு தகுதி, ஒரு தராதரம் எதுவுமே கிடையாதுமா, யாருக்கும் கிடையாது. அப்ப இத பார்க்கும்போது என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு மோசமா உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் நான் நினைக்க வேண்டியதா இருக்கு. மகிழ்ச்சி. பேசலாமா? முடிச்சிடலாமா? நம்ம அதாவது இப்ப எல்லாரும் பேசுனீங்க, நான் பேசி முடிக்கிறது யாரும் பேசக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாரும் பேசிட்டீங்கல்ல? சரிங்க சார், நான் மைக்கே ஆஃப் பண்ணிடுறேன்.
மேலும் நல்ல கதை சொன்னாங்க. இதுல அவர் வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கூட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு காமிக்கிறார். ஒருத்தர் வர வச்சிருக்காரு, சொல்றாரு, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன் இது எழுதணும்? அவரு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. ஏன் எழுதணும்? இந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எழுதுறாரு. புரியுதுங்களா? நீங்க இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரியாச்சும் நடந்துக்குங்க. ஒருத்தரை பார்த்து இது எழுதுறதுக்கு காரணமே அப்படின்னா நடந்துட்டு இருந்தாங்கன்னா இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவர். முதல்ல இன்னொரு விஷயம், இந்த வீடு வாடகை கொடுத்தவருக்கு வந்து ஒரு அந்த மனசு இருக்கு இல்லையா, என்ன மாதிரி இருக்குன மனசா இருந்தாலும் ஒரு 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 உருகிய மனசுக்கு பேசும்போது, ஒரு உருகி பேசும்போது, ஒரு தன்மையா அன்பா பேசும்போது, ரொம்ப அன்பா பேசும்போது இந்த மனசும் கரையும் அப்படின்ற அந்த செய்தியும் சொல்றாரு. அந்த காலத்து சூழ்நிலை ஒரு லாந்தர் விளக்குன்னு பேர் வச்சா அந்த ஒரு லாந்தர் விளக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் எதுவுமே விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே லாந்தர் விளக்கு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன பண்ணுது, நம்ம நேரம் அங்க போயிடும். அந்த காலத்துல போயிடும். அந்த அந்த ஏன்னா லாந்தர் விளக்கு பார்த்திருப்போம், நம்ம எப்படி இருந்தது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, கரண்ட் இல்லாதப்ப எப்படி விளக்கு ஏத்துனாங்க, எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப அந்த காலத்துல எல்லாரும் இது வந்தாங்க. இன்னைக்கு இல்ல, சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். வயசு வித்தியாசம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அமுதா மேடம் சொன்னதுக்கே சொல்றேன், இன்றைக்கு யாராச்சும் பிள்ளைங்க 20 வயசு வித்தியாசம், 15 வயசு வித்தியாசம் பிள்ளைங்களை, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்குதா? 2 வயசுக்கு மேல பிள்ளைங்க, கம்மியா இருக்கிற பிள்ளைங்களை, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அப்ப அவங்க மெச்சூர்டா, இவங்க மெச்சூர்டா? அந்த மெச்சூரிட்டி நமக்கு வளர்ந்துருக்குல்ல. ஜனத்தொகை நிறைய இருக்கு. அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை வேற, இன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேற. அப்ப அந்த மக்கள் தொகையில கொஞ்சமா இருந்த இடத்துல சில விஷயங்கள் நமக்கு நல்லது பட்டதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ ஜனத்தொகை வேற. அன்னைக்கு மீடியால நமக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா ரேடியோல படிச்சானா சரி, இப்ப சொன்னா சரி, காலையில் நியூஸ் பேப்பர், எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சோம் அந்த காலத்துல? சின்ன வயசுல எத்தனை பேர் நியூஸ் கேட்டோம்? சின்ன வயசுல நல்ல செய்திகளை உள்வாங்கணும் கிடையாது. ஏதோ யாரோ 4 பேர் சொன்னதை வச்சு இதெல்லாம் நல்லது நடந்தது அந்த காலத்துல. அந்த காலத்துலயும் நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது. அந்த காலத்துல தொலை போட்டு திருடினவெல்லாம் இருக்கான், கண்ணை வச்சு திருடினவெல்லாம் இருக்கிறான். இன்னைக்கு வேற மாதிரி திருட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கு. பட் திருட்டு அந்த காலத்துலயும் இருந்து, இந்த காலத்துலயும் இருக்கு. எல்லா காலங்களிலும் வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கதை எழுதும் போதும் அந்த கதைக்கு மற்றவர்கள் பார்வையை கொஞ்சம் திருப்புறதுக்காக, வேற மாதிரி திருப்புறதுக்காக தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதுறாங்க. அந்த எழுத்தாளர்களோட நிலை அன்னைக்கும் இருந்து, இன்னைக்கும் இருந்து. ஆனா எழுதாத இருக்கிறோமா எல்லாரும்? எழுத்தாளர் ஆகணும்னு விருப்பப்படுறோம்ல. எத்தனை எழுத்தாளர்களை இன்னைக்கு பாக்குறோம்? ஏன்? எழுத்தாளர்ன்றப்ப அதுல ஒரு சுவை இருக்கு. அது அந்த உலகத்துல நடக்கிற செய்திகளை எழுத்தாளராக மாறும் போது நம்ம அந்த செய்திகளை உன்னிப்பா கவனிப்போம். நம்ம பக்கத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது எழுத்தா மாற்றத்துக்கு என்னோட வலிமை இருக்கு. பணம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை நான் உலகத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு ட்ரெயின்ல போற விஷயத்த அங்க ஒரு செய்தியை சொல்ல முடியுது. சோமாலிபன் சார் 47 வருஷமா எழுதிட்டு இருக்காரு. இப்ப 47 வருஷத்துல அவருடைய எழுத்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம். சின்ன சின்ன கதைகள் நம்ம மனச்சாரல் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பார்த்த சம்பவங்களை எழுதுறாரு. இப்ப எழுத்தாளர் அவருக்கு காசு வரலையா அப்படின்னா, காசு வருது வரலன்றது அடுத்தது. பட் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நாம எல்லாருமே எழுத்தாளர் ஆகணும்ன்ற வைராக்கியம் இருக்குது. பணத்தை பார்த்து யாரும் எழுத்தாளர் ஆகல, எழுதணும். நம்ம சமுதாயத்துல நடக்கிற செய்திகள் நம்ம மூலியமா தான், நம்ம பலர் எழுதுறதுல எழுதுனாதான் வெளியில போய் சேரும் அப்படின்ற ஒரு கடமை, ஒரு உணர்வு எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கும் எடுத்துக்கிறாங்க, இன்னைக்கும் எடுத்துக்கிறாங்க. செய்தி கதையில சொன்ன செய்தி என்னன்னா, நாம மற்றவர்கள் கூட பேசும் போதும் பழகும் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கும் இறுகிய மனசுடையவங்களும் இருந்தாங்க, இலகிய மனசுடையவங்களும் இருந்தாங்க. இன்னைக்கும் இறுகிய மனசுடையலா இருக்கும், இலகிய மனசுடையலா இருக்கும். இப்ப இறுகிய மனசுல இருக்கும் போது, இலகிய மனசு பார்க்கும் போது இந்த மனமும் இலகணும் அப்படின்ற செய்தி தான் நம்ம எடுத்துக்கணும்.
நம்ம அன்னைக்கு இப்படி இருந்தாங்க, அன்னைக்கு இப்படி இருந்தான்னு கம்பேர் பண்ணோம்னா என்னைக்கும் அயோக்கியம் இருந்தா என்னைக்கும் நல்லவர் இருக்கான். நல்லவர்களை பார்க்கிற கண்களுக்கு நல்லவர்கள் மட்டும்தான் தெரியும். அயோக்கியன் இருக்கிற பார்வை கண்களுக்கு அயோக்கியன் மட்டும்தான் தெரியும். உள்ள பிரெயின்ல மெசேஜ் பூரா அயோக்கியன் கண்ணில் தான் படுது. நல்லவர்களே பார்த்துட்டு இருந்தோம்னா எனக்கு கண்ணில் ஒண்ணு கூட ஒருத்தன் கூட கெட்டவனா தெரிய மாட்டான். ஏன்னா நான் பார்க்கல. அப்போ அமுதாமாக்கு அந்த மெசேஜ்ல வந்துட்டு அமுதாமாவுடைய பார்வை தவறுன்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் அது தவறுன்னு சொல்லல. நான் அது தவறுன்னு சொல்லல. எல்லாருமே பாக்குறோம். அமுதா மேடம் வந்து நான் அதை தவறுன்னு சொல்லல. அதாவது அதாவது நீங்க அதை தவறா பாக்காதீங்க. அவர் நல்ல இல்ல விதமா நான் அவங்க message தவறா போட்டிருக்காருன்னு பாக்குறேன்னு சொல்ல இல்ல வரீங்க. அமுதா மேடம் வந்து அந்த சம்பவத்தை நான் சொல்ல வரல. அந்த Okay. சம்பவத்திலேயே நான் என்ன சொல்றேன், வயசு வித்தியாசம் இருக்குதுன்றதுக்காக சொன்னதுக்காக இந்த செய்தியை சொன்னேன். அந்த காலத்துல இன்னைக்கு இத தகராறு பண்றாங்கன்றது இப்படி பண்றாங்கன்றது நமக்கு சமூக வலைதளங்கள்ல தெரியுது. அந்த காலத்துல எத்தனை பேர் வப்பாட்டி வச்சிருந்தான்னு நமக்கு தெரிஞ்சது? யாருன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்துல ஒய்ஃப் எல்லாம் அவ புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. எத்தனை வைஃப் வப்பாட்டி வச்சிருந்தவங்க வெளியில இருந்தவங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருக்கவங்க தெரியாத மறைச்சாங்க. சார் நீங்க இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க. நான் பார்த்திருக்கிறேன். எங்க தெருவுல எல்லாம் அத்தனை வீடுகள்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நான் எல்லாம் பார்த்தது இல்ல பொத்தாம் பொதுவா சார். சொல்லல மேடம். யாரோ இல்ல சார், யாரோ ஒரு எனக்கும் வந்து இல்ல சிலர் ஒரு மாற்று இருக்கலாம். கருத்து பொத்தாம் இருக்கு. பொதுவாலாம் நான் சொல்லல. இல்ல 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 நீங்க சார். பொத்தம் பொதுவா தான் சொல்றீங்க. அதனாலதான் இந்த இல்ல கொஸ்டின் ரைஸ் ஆகுது. யாரோ ஒரு நம்ம எத்தனை சிலர் தான் பேர் இருக்கலாமே தவிர சார். அதே நான் மாதிரிதான் சார் இன்றைக்கும் இல்ல இல்ல நல்லவர்களும் இந்த இருக்காங்கன்னு விஷயத்துல சொல்றேன். வந்து நீங்க அந்த காலத்தையும் இந்த நான் காலத்தையும் பார்த்தது இல்ல சமப்படுத்தி சார். இந்த பேசவே மாதிரி முடியாது. நான் டெக்னாலஜி வந்து வேற மாதிரி இருக்கு. அதை இல்ல எப்படி இல்ல எல்லாம் அதாவது யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கு. டெக்னாலஜி இருக்கிறதுனாலதான் நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. அதுவும் நீங்க 19 தான் சொன்னீங்க. நம்மள எத்தனை பேரு அந்த காலத்துல நியூஸ் பார்த்தோம் படிச்சோம்னு. அதுலயும் நான் உடன்படவே மாட்டேன். நீங்க நான் அதுதான் கேட்கிறேன். பாக்கலங்கிறதுனால பொதுவா நீங்க அந்த விஷயத்த போடவே முடியாது. அந்த பொதுவா காலத்துல சொல்லல இருந்து மேடம். எனக்கு தெரிஞ்சு எங்க இல்ல முப்பாட்டம் காலத்துல இருந்தே அதாவது நியூஸ் பேப்பரையும் வாழ்ந்தவங்களே இருக்கிறாங்க. படிச்சாங்க யாரு படிச்சாங்க? பெரியவங்க தான் படிச்சாங்க. எத்தனை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க நியூஸ் கேட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் நியூஸ் பேப்பர் படிச்சாங்க. யாரோ ஒரு சார் சிலர் தான் இப்ப படிச்சாங்க. நியூஸ் படிக்கிறாங்கன்றீங்களா? எனக்கெல்லாம் விவரம் நீங்க தெரிஞ்சதுல படிச்சீங்க, இருந்து நான் நான் படிச்சேன், நான் லைப்ரரி கேட்டேன் போயிருக்கேன் இதனால சார். கிடையாது. படிக்கிறாங்கன்றீங்களா? ஆ? இப்ப இருக்கிற குழந்தைங்க நியூஸ பாக்குறாங்க, அப்டேட்டடா நியூஸ் பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறீங்களா? கேட்கலன்னு அதாவது இதுக்கு அப்டேட்டட் அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லைன்றதான் என்னோட வாதம். Okay. புரியுதா? நான் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணல. என்றைக்குமே அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லைதான். சரி, அன்னைக்கும் இதே தான். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம படிக்கும் போது 50 பேர்ல 10 பேர் தான் நல்லா படிச்சாங்க. இன்னைக்கும் 50 பேர்ல 10 பேர் தான் நல்லா படிக்கிறான். மாறிடுச்சா? சார் மாறலையா? அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகி இருந்தது. சரி, ஓகே. அதனால அந்த நிலை இருந்திருக்கலாம். சரி, இன்னைக்கு ஓகே. நாம நீண்ட காலம் பயணப்பட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிறத நம்ம அன்னையோட ஒப்பிட முடியாது நம்ம. ஏன்னா அன்றைக்கு இருந்த கல்வி நிலையங்கள் குறைச்சல், சுதந்திரம் வாங்கின புதுசு, நம்ம நாடு வறுமையில இருந்த ஒரு நிலை, எப்படி நம்ம நாட்டை நடத்த போறோங்கிறது சுதந்திர உணர்வு எல்லாருக்கும் இருந்தது. நான் கொடி பிடிச்சுக்கிட்டு தெரு தெருவா நான் சுதந்திர தினத்து குடியரசு தினத்துக்கெல்லாம் எங்க தெருவுல இருக்கிற பிள்ளைங்க கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிருக்கேன் சார் கொடி பிடிச்சுக்கிட்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்டீபன் சார் கிட்ட நான் இன்னொன்னு சொல்லணும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த எழுத்தாளர் எழுதும் போது அவர் லாந்தர் அப்படிங்கிற ஒரு விளக்க பத்தி எழுதுறாரு. எழுதும் போது நம்மள அந்த காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடாருன்னு. அவர் எழுதினதே 64 இல்ல. ஆமா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு படிக்கும் போது அந்த காலகட்டத்துக்கு போறோம். அன்னைக்கு படிக்கும் போது நம்ம அந்த காலத்துக்கு போக மாட்டோம். புரியுதா? நான் சொல்ல வந்தது இன்னைக்கு படிக்கும் போது நம்ம அந்த காலத்துக்கு போனோம். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அவர் அன்னைக்கு எழுதுனதை வச்சு நான் சொல்லல. சரி, பல விஷயங்கள் எல்லா காலத்துக்கும் ஒத்து வருது. ஏன் ஒத்து வருதுன்னா, ஒரு எழுத்தாளரோட என்ன ஒரு செய்திய வெளியில 4 பேருக்கு சொல்லணும். நல்ல விஷயத்த சொல்லும் போதோ மக்கள் வேற மனசு இன்னொரு ஒரு மாற்று கருத்து எனக்கு உண்டு ஸ்ரீகாந்த் சார். என்னன்னா எல்லா எழுத்தாளர்களுமே மக்களுக்கு புத்தி சொல்லணும், மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும்னு கதையை எழுதுறது இல்ல. அவங்க பார்த்தது, பழகினது, கண்டது, பார்த்ததை எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுல ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு எழுதினா எடுக்காட்டினா அது எழுதுறதுதான் ரைட்டு. அப்படியே எழுதுறது இல்ல. பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே எழுதுறது இல்ல. அதுல தனக்குரிய பாணியை நுழைக்கிறாங்க. தனக்குரிய செய்தியை சொல்ல விரும்புறவன் தான் எழுத்தாளர். சும்மா பார்த்து அப்படியே எழுதிட்டு போறதுக்கு எழுத்தாளர் பேர் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருமே நம்ம பார்த்துட்டு 4 பேர் பார்த்துட்டு அப்படியே எழுதிட்டோம்னா அதுல அர்த்தமும் கிடையாது.
4 பேர் பார்த்ததுல நம்ம என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வரோன்றது ஸ்டார்டிங்ல எழுதுறப்ப இதெல்லாம் வராது. எழுத்தாளரா எழுதி எழுதி பழகும் போது 4 நூல்கள் படிக்கும் பொழுதும் 4 பேரை பார்க்கும் பொழுதும் இங்க இப்படி நடந்துக்கினாங்க, இது இப்படி எழுதுனா நல்லா இருக்கும், இதுல போய் ஒரு செய்தி சேரும், படிக்கிறவங்களுக்கு படிக்கிறாங்களா இல்லையா, படிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இதுல கொஞ்சம் மனசுல வேற வேற பதிக்கணும்ன்ற எண்ணத்தை தான் நம்ம பதிக்கிறோம். அப்ப அதுதான் இவர் எழுத்தாளர்களோட கடமை. இல்லைன்னா எனக்கு காசும் வரல ஒன்னும் வரல, நான் எதுக்கு புக்கு எழுதுறேன்னு எழுதி போட்டு தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே, ஏன் போகல? அப்ப அந்த கடமை இருக்குதுல்ல, அவர் எழுத்தாளர்ன்றது கடமை இருக்குல்ல, உணர்றாங்கல்ல. ஸ்டார்டிங்லயே யாரும் உணர்றது கிடையாது. பழக 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 எழுத்தாளர்கள் பழக பழக எல்லாருமே அது பண்றாங்க, பண்ணிதான் ஆகணும். அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நல்லது சொல்றதுக்கு தான் அந்த எழுத்தாளர்கள் எழுதுறாங்க. பார்வையை பட்டுதை அப்படியே எழுதுறதை விட அதுல இருந்து ஒரு செய்தி நம்ம வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதா. நான் வந்து அந்த காலத்தையும் நல்லதுன்னு கெட்டதுன்னு சொல்ல, இந்த காலத்தையும் கெட்டதுன்னு சொல்ல, எல்லா காலத்திலும் எல்லாரும் இருந்தார்கள் அப்படின்றதுதான், அந்த பார்வையை தான் நான் சொல்றேன் தவிர நான் இங்கேயும் சப்போர்ட் பண்ணல அங்கேயும் சப்போர்ட் பண்ணல. நம்ம பார்வையை பொதுவா எல்லாத்திலையும் பார்க்கணும். நாம அந்த காலத்துல நல்லவங்களை பார்த்தோம், இந்த காலத்துல கெட்டவங்களை பார்த்தோம்னு சொல்றது சரியான பார்வை இல்லை. எல்லா காலத்திலயும் மனிதர்களா தான் இருந்தாங்க, மிருகங்களா தான். விகிதாச்சாரம் இருக்கு சார், விகிதாச்சாரம் இருக்கு. அன்றைக்கு இருந்த விகிதம் எவ்வளவு, இன்றைக்கு இருக்கிற விகிதம் எவ்வளவு, அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை. நான் ஒரு விஷயத்துல ஒத்து போறேன் சார். இப்ப நீங்க என்கிட்ட வந்து பகிரங்கமா ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது அந்த காலத்துல வெப்பாட்டி வைக்கலையா அப்படின்னு கேட்டீங்க. இந்த காலத்துல அந்த கேள்வியை 2 விதமாகவும் என்னால் கேட்க முடியும். எந்த பெண்கள் ஒரே ஆணுடன் இருக்கிறார், எந்த ஆண் ஒரே பெண்ணுடன் இருக்கிறார்ன்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம். சரிங்களா? அதுதான் அவங்க சொல்ற விகிதம். நாங்க சொல்ற விகிதம் காலகட்டம் வேற. அப்ப அந்த கேள்வி வரலையே, ஒரு பொம்பளை எத்தனை ஆம்பளை கூட இருந்தாங்கிற கேள்வி அப்ப வரலையே. இப்போ அது பகிரங்கமாவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் வரல? அப்போ அதுக்கான துணிச்சல் கம்மி. அதுதான் காரணம் அதுதான். ஏன் வரலன்னா பெண்கள் வந்து அது வெளியில சொல்றது கூட தயங்குனாங்க. அப்ப அதையும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த காலத்துல பொம்பளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க, வெளியில தெரியல அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்னது வெளியில தெரியல? வெளியில தெரியறதுக்கு வெளியில சொல்ற தைரியம் எப்போ வந்தது? நாங்க வச்சுக்கும் போது வந்தது. இன்னைக்கு நீங்க வெளியில சொல்றீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு. அந்த காலத்துல வெளியில சொல்லல. அப்ப தைரியம் வரல. ஏன்னா தைரியம் வரல, இப்ப வச்சுக்கினதுக்கு அப்புறம் தைரியம் வருதுன்ற கதையை விட்டு எங்கெங்க போயிட்டு இருக்கீங்க. விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அதாவது வாதத்துக்கு வேணா பேசலாம், நிதர்சனம் என்னன்றது யோசிக்கணும். இப்போதைக்கும் வந்து டைரக்ட் கான்ட்ராஸ்ட்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஃபேடிங் தான். அன்னைக்கு நாம இப்படி உட்கார்ந்து பேச முடியாது, இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம். அன்னைக்கு உட்காந்து இப்படி டிஜிட்டல்ல உட்காந்து பேச முடியாது. அன்னைக்கு உட்காந்து பேசினாங்கன்னா வெட்டிக்காத பேசினாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம், வித்தியாசம் இருக்குது சார். அந்த வேர்ல இருந்துதான் சார் இந்த மரம் வந்திருக்கு. எல்லா வேர்ல இருந்துதான் மரம் வந்தது மேடம். இருந்ததுனாலதான் நீங்க சொல்ற மரம் சரியா வந்திருக்கு. மரம் அன்றைக்கும் மரம் இருந்தது, இன்றைக்கும் மரம் இருக்கு. அன்னைக்கும் நல்ல காய். உங்க கண்ணோட்டம் தப்புன்னு சொல்லுவாரு. நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நான் வந்து உங்க கண்ணோட்டத்தை ரைட்டு தப்பு எல்லாம் சொல்றேன். நான் வந்து பொதுவா சொல்றேன். அந்த காலத்துல சொல்லிடுறேன் சார். சொன்ன கதை வந்து இந்த துரியோதனனும் தர்மனும் ஊரை பார்க்க போகும்போது தர்மன் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்தானா, துரியோதனன் எல்லாரையும் கெட்டவங்களா பார்த்தானா. இப்ப என்ன தெரியுமா கதை? நீ யாரையும் நீ வந்து எந்த கண்ணாடியும் போட்டுட்டு போய் பார்க்காத, நல்லவனாவும் பார்க்காத கெட்டவனாவும் பார்க்காத, அவனை அப்படியே பாரு. அப்ப தெரிஞ்சிரும் உனக்கு உண்மைங்கிற தெளிவுதான் வந்திருக்குதே தவிர வந்து நம்ம பாக்குற எல்லாமே கெட்டவங்கன்னு கிடையாது, பாக்குற எல்லாரும் நல்லவங்கன்னு கிடையாது. நான் சொன்னதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம பார்க்கிறோம்ன்றது சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு ஒரு 4 விஷயம் கெட்டதாவே பட்டதுன்னா, அந்த தேவையில்லாத செய்திகள் தான் நமக்கு வந்து சேருது. அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா? பார்வை இதுதான். நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளோட நல்ல விஷயங்களும் உள்ள வந்துடும், நம்ம அதை பத்தியும் பேச ஆரம்பிப்போம்னு சொல்ல வரேன்.
புரியுதுங்களா? நீங்க உங்களோட இது பார்வை வந்து நீங்க கரெக்டா பாக்குறீங்க, உங்க பார்வை சரியில்லைன்னு நான் சொல்லவே வரல. நாம எடுத்துக்கிற செய்தி ஒரு 10 செய்தி இந்த மாதிரி 10 செய்தி, ஆமா இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் 4 பதில நம்ம பாக்குறவங்க எல்லாம் கெட்டவனாக பாக்குறதெல்லாம் நமக்கு அந்த செய்தி எல்லாம் உள்வாங்கிடுவோம். நல்ல விஷயங்களை நம்ம சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்ல? எவ்வளவு நல்ல செய்திகள் இருக்கு. நான் சொன்ன செய்தி ஒரே விஷயம் நான் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க சொன்னது அந்த வயசு வித்தியாசம் இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க உணர்றாங்கன்றது நான் சொல்ல வரேன். அன்னைக்கு எப்படி உணர்றாங்களான்றது கேள்வி. இதுக்கு பதில் இல்லை நம்ம கிட்ட. நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? எனக்கும் எங்க மாமாவுக்கும் 13 வயசு வித்தியாசம் சார். எங்களோட வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இல்ல அப்படி கிடையாது. எங்களோட லைஃப் வந்து அவ்வளவு நல்லா, அவ்வளவு ஸ்மூத்தா, அவ்வளவு புரிதலோட, அவ்வளவு அழகா, அவ்வளவு கேரிங்கா அப்படி போய். மேடம் எனக்கும் மாலதிக்கும் கூட 10 வருஷம் டிஃபரன்ஸ் மேடம். புரியுதுங்களா? ஆனா சார் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஈக்குவல் ஏஜ் வரும்போது என்ன ஆகும்னா, பெண்களினுடைய உடல் வளர்ச்சிக்கும் ஆண்களினுடைய உடல் வளர்ச்சிக்கும் வேறுபாடு இருக்கும். அந்த சோர்வுகள் வேறுபாடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏஜ் வித்தியாசம் இருந்ததுன்னா அத வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக முடியும். ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழறதுங்கிற ஒரு மனசு வந்து நல்லா அந்த நேரத்துல கனிஞ்சு வரும். நம்மளை விட சின்ன பொண்ணு தானே பரவாயில்ல அப்படின்னு இவங்க விட்டு கொடுக்கறதுக்கும், அடா அவங்க பெரியவங்க தானே சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வேறுபாடு வரும். ஈக்குவல் ஏஜ்ன்னு வரும்போது சார் வாதங்களும், எனக்கும் தெரியுது உனக்கும் தெரியுது, நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன், உனக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும், இல்ல நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற பேச்சு இப்பதானே சார் வருது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்ல. ஏன் இல்லைன்னா பொம்பளைங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் யாருமே வீட்டுக்காரர் எடுத்து பேச மாட்டாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலில் விழுந்து அந்த காலத்துல லேடிஸ் வந்து யாருன்னா ஜென்ஸ் நின்றுட்டு இருக்கப்போ யாருன்னா லேடிஸ் உட்காருவாங்களா? உட்கார்ந்தது இல்ல. ஏன் அப்படி இருக்கும்போது அப்படித்தானே இருந்தோம். ஜென்ஸ் நிக்கும் போது லேடிஸ் வந்து எந்த லேடிஸ் வீட்டு லேடிஸ் கூட உட்கார்றது கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாதுங்க சார். இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். இருந்தாங்க என்ன நீங்க இல்லன்றீங்க? நீங்க எந்த லேடிஸும் ஜென்ஸ் முன்னாடி உட்காரவே மாட்டாங்க. வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிற லேடிஸ் எழுந்துக்கிறதுல பிள்ளைங்களும் எழுந்துக்கணும் கூட. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்களும் எழுந்துக்காது, எந்த ஒய்ஃபும் எழுந்துக்காது. நீ வந்த வாய போயிட்டு போயா அப்படி நான் வேலையை பார்க்க. அந்த மரியாதை எவ்வளவு மாறி இருக்கு, பெண்களோட மனநிலை மாறி இருக்கு. அப்ப நீங்க எழுச்சிக்கவே இல்லைன்னா அப்புறம் எங்க தைரியமா இருப்பது? நீ சரியில்லடான்னு சொல்றதுக்கு தைரியமே இல்லையே, அங்க அதுக்கு இடமே கொடுக்கலையே. அதனாலதான் வெளியில வரல. இன்னைக்கு எல்லாம் தைரியம் இருக்குது, வெளியில வருது. இவ்வளவு பொம்பளைங்க படிச்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் காரணம். அவங்களே படிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்களா? வீட்டுல இருக்கிறவங்களோட தூண்டுதலின் காரணமா தான் வீட்டுல இருக்கிற தூண்டுதா கூட படிக்கிறதுக்குன்னு மனநிலை வேணும், படிக்கணும்ன்ற எண்ணம் வேணும். அது நீங்க தான். உண்மைதானே? நீங்க வீட்டுல இருக்கிறவங்க தூண்டுறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா? படிக்கணும்ன்ற தைரியம், எனக்கு படிக்கணும்ன்ற மனநிலை வேணும், நான் முன்னேறணுன்ற உணர்வு வேணும். அப்பதானே படிக்க முடியும். நீங்க எத்தனை பேருக்கு வீட்டுல தூண்டுதல் இல்லாத இருக்காங்க? அந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கலையா? அப்ப எனக்குன்னு மனசுல வருது, எனக்கு ஒரு தைரியம் வந்து எனக்கு வேணும்ன்றப்பதான் படிக்கிறோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஆனாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஓகே, முடிச்சுக்கலாம். அப்படி கிடையாது. யாருமே அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னா படிச்சாங்க. அந்த அளவுக்கு அதுதான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு பிள்ளைங்க தெளிவு கிடையாது. ஆமா, அம்மா வந்து நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை படக்கூடாதுங்கிற ஒரு துணிச்சல் வந்ததுனாலதான் அம்மா வந்து வெளியில அனுப்புனாங்க. பல நேரங்கள்ல பேருக்கு எதுக்க வேணா அம்மா பேசாம இருப்பாங்க சார். நீங்க தனியா பாருங்க, அம்மா லெஃப்ட் ரைட் குடுக்கறதுல அப்பா சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அது குடுக்க முடியல. லெஃப்ட் ரைட் தனியா கூட வேற மேடம். இப்பதான் நிறைய குடுக்குறீங்க மேடம், அப்ப குடுக்கல. இப்பதான் லெஃப்ட் ரைட் எல்லாம் குடுக்குறது. இப்பதான் உரிமை கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க. இது சொன்னாலும் கேட்டுக்கீங்களா? அந்த காலத்துல நீங்க இப்ப நல்லா யோசிச்சுங்க. அந்த காலத்துல
அந்த காலத்துல வந்து வீட்டுக்காரர் வராருன்றப்ப எழுச்சி நின்னாங்கன்னா எந்த ஆணும் வந்து நீ உட்காருமா பரவாயில்லன்னு சொன்னது கிடையாது. பட் இன்னைக்கு நான் ஏன் எழுச்சி நிக்கிறேன், உட்காருமா, யாரும் இப்படி எல்லாம் கத்து கொடுத்துன்னு கேட்கிறோம். நான் சார் நான் வந்து எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த மாதிரி எங்க பாட்டி எழுந்திருச்செல்லாம் நீங்க நான் இல்ல பார்த்தது நீங்க கிடையாது இல்ல, சார். உலகம் பூரா நம்ம தமிழ்நாட்டிலயும் நம்ம இந்தியா பூரா இதெல்லாம் இருக்கு, இன்னைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இன்னைக்கும் அந்த நிலை இருக்குது பல கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. ஆண் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பெண் உட்கார முடியாது, இன்றைக்கும் இருக்குது. படுகேவலமான நிலை இருக்குது. ஏன் அப்படியே இருக்குது? இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலயும் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. நாம 19 நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் நல்ல, இந்த காலத்துல சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். சார் நல்ல விஷயம் 4 சொன்னேன். அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்ட கதையெல்லாம் சொன்னேன். ஒரு கெட்ட விஷயமும் சொன்னேன். நான் எல்லாம் தானே சொன்னேன். நீங்க என்னத்துக்கு கெட்டதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதையே நீங்க சொல்லி நான் அது சொல்ல வரல. சுத்தி நம்ம பேசினப்ப அந்த காலத்து கதை தான் பேசணும். இல்ல அந்த 64ல அந்த கதை எழுதினதுனால 64 பத்தி பேசுறோம் சார். கரெக்ட் தான் மேடம். அதை பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம். இல்லன்னு சொல்ல வரல மேடம். அவர் எழுதுனதோட நோக்கம் என்னன்னா, இத்தனை பேர் கூட்டு இப்ப இவ்வளவு பேரை நான் காமிக்கிறேன் நல்லவங்களை. இந்த நல்லவங்களை எல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் மாற மாட்டேன்றீங்க சொல்றதுக்கு தான் அவர் எழுதியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேஸ்புக்ல எவ்வளவு நல்ல விஷயம் வருது, அந்த ஒரு மெசேஜ வந்து நீங்க எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? அத கனெக்ட் பண்ணல. அதெல்லாம் வந்து பெருசாவே எடுத்துக்கிறீங்க. அது பாட்டுக்கு வரும் போகும் அப்படின்றாரு. இப்ப அமுதா மேடம் விஷயத்தை பத்தி நான் பேசல. நம்ம ஏன் பேசலாம், அது அந்த விஷயத்த சும்மா பேசி அதை பேசக்கூடாதுன்றது உள்நோக்கம் எனக்கு இருக்கு. பட் நீங்க தான் ஆதாரமா எடுத்துக்கினா அதையே திருப்பி பேசி அவங்க விஷயத்த பேசுறீங்க. அது தேவையில்லை. அது கதை அது எவனோ ஒரு இது மாதிரி பல பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம பேசினா நமக்கு அதுதான் வளரும். அந்த செய்தி பேசக்கூடாது. அப்படி ஏன்னா ஒருத்தர் புண்பட்டு இருக்காங்க. அந்த புண்பட்ட விஷயத்த நம்ம திருப்பி பேசினா நம்ம நிறைய பேர் அதுக்கு ஆதாரம் சேர்க்கிறோம். அதை பத்தி பேசுறோம். அது தப்பு. அதை விட்டுருங்க. அது வேண்டாம். அது அயோக்கிய தானம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருக்குது, இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியில தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். நான் பொதுவா பேசுறத நீங்க இண்டிவிஜுவலா பாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது சார். இன்னைக்கு கதையா கலந்துரையாடலாம். இன்னைக்கு பயங்கரமான கலந்துரையாடல். இல்ல ஒய்ஃப் சொன்னா சண்டையா கிடக்குதாண்டா. ஆஹா கேட்டுனாங்களா? கேக்குறான், யூடியூப்ல கேட்பாவ. அம்மா இன்னைக்கு சூப்பரா போதா இன்னைக்கு கதை அப்படின்னா, கதையை விட ஏதோ கந்தலா தெரியுது. ஸ்டீபன் சார் ஏதோ ஒண்ணு சொன்னா அங்க ஒரு பிரச்சனை நீங்க தான் கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான். என்ன கதை நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் விமர்சனங்கள் கூடுது. எப்பவுமே கான்ட்ரவர்சியில் இருக்கிற நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னைக்குள்ள கதை ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்க திரும்ப சொல்லுங்க. நான் கேட்கவே இல்லையா? அதத்தான் நானும் அமுதமாவும் இல்ல ரிஃபாய் பாய், அதுதான் நானும் அமுதமாவும் சொல்றோம். இந்த காலகட்டத்துல நாட்டாம ஒழுங்கா 2 பக்கம் தீர்ப்பு கேட்டெல்லாம் சொல்றதே கிடையாது. கிடைச்ச தீர்ப்பு சொல்லிட்டு போற நாட்டாம இந்த காலம் அப்படின்னு நானும் அமுதமாவும் சொல்றோம். ஸ்டீஃபன் சார் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா காலகட்டத்திலயும் ரிஃபாய் பாய் மாதிரி நாட்டாமைகள் இருந்தார்கள் அப்படின்னு ஸ்டீஃபன் சார் சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல சார் சொல்றதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல பயமா இருந்தாங்க, சமூகம் முன்னுக்கு வரல. இப்ப பயம் தெளிஞ்சிட்டு பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு கவிதைகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம். கதையை நான் உள்கூடி நான் கேட்கல, உள்வாங்க இல்ல. இருந்தாலும் கான்ட்ரவர்சியலா ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயகாந்தனோட சில கதைகள் நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்டதா. ஆயிடுச்சு. அப்ப நீங்க ஆக்கிவிட்டீங்களாப்பா? நான் இல்லப்பா, நான் வேற ஒரு பக்கத்தை காமிச்சேன், அவ்வளவுதான். டீச்சர் அம்மாவே நீ கோவப்பட்டாங்களே? அடிக்கடி நடக்கும். எங்க 2 பேருக்கு அடிக்கடி நடக்கும். மேடம்க்கு எனக்கும். செல்வா சார் நல்ல டைம் பாஸ் ஆயிட்டு இன்னைக்கு காலையில அவருக்கு முடிச்சதுல இருந்து. ஓகே ரேணு, ஜஸ்ட் ஒரு வாக்குவாதம் வந்து நம்ம இது பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்கு தான் சொன்னேன். நல்ல விஷயம் தான். நமக்கு நல்ல
சமூகத்தை பத்தி வாக்குவாதம் பாக்குற வந்தாதான் பார்வை உண்மை வெளிவரும். வாக்குவாதம் வந்தாதான் உண்மை வெளிவரும். ஆமா நம்மளோட எல்லா டிஸ்கஷன்ஸ்லயுமே இந்த மாதிரி வாக்குவாதம் வர்றதுனாலதான் நமக்கு நிறைய தெளிவே கிடைக்குது. அப்பதானே சண்டை போட்டுக்கிறாங்க, போய் பாருங்கன்னு அனுப்புவாங்க வீட்டுக்காரர்கள். பிரின்சிபால் வேலம்மாள் சொல்லியாச்சு தீர்ப்ப. எங்க சாரு கோட்டெல்லாம் அழிச்சுட்டு முதல்ல இருந்து கோடு போட்டுறாரு. ரிஃபாய் பாய் மேடம், நான் என்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க அன்னைக்கு வாசிக்க போற கதையை பேர பாட்டுமா எழுதுங்க, கொஞ்சம் உள்ள பாத்துட்டு வர்றோம். ஏன்னா சொல்றீங்க. ஆமா, கதையோட பேரு அல்லது புக்கு ஜெயகாந்தன் புக்கு தானா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி கதை சொல்றது? விளக்கு இன்னையோட கதையோட பேரு ரிஃபாய் பாய் விளக்கு எரிகிறது. விளக்கு ஏத்துனப்ப அன்னைக்கு முதல்ல அவளை கேட்கணும். சரி அம்மா, ரொம்ப சூப்பர். எனக்கு மேடம் என்னோட வணக்கம் சொல்லு. வணக்கம் சொன்னோம், ஹேங் ஆயிட்டாங்க. ஆமா, ரொம்ப கை ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி. என்னமா சொல்ல வந்தாங்க ரேணுமீரா மேடம்? வணக்கம் ரிஃபாய் பாய், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு. மேடம்க்கு என்னோட வணக்கம் சொல்லுங்க. உங்க வீட்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படியே. ஆமா ஆமா, இல்ல இங்க கரண்ட் போயிடுச்சு இவ்வளவு நேரம், அதனாலதான் மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கேன். ஆமா, கரண்ட் போதோ இல்லையா, மக்கள் இங்க இருந்து லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கதையை முடிக்கணும், சார் ப்ரோக்ராம் முடிக்கணும். கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஹெல்தியான நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிஸ்கஷன். அநேகமா நம்மளோட அடுத்த செஷன் இத பத்தி தான் நம்ம சார் போடுவாருன்னு நினைக்கிறேன். அது நம்ம தொடர்ந்து எல்லா செஷன்லயும் நம்ம இதுதான் பேசிக்கிறோம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆமா, ஓகே, முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. தேங்க்யூ செல்வா.